Okay. Okay. Om Namo Bhagavate Vasudevaya. 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 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு திருராட்னரின் துறவு 39வது ஸ்லோகம் அதுக்கு போறோம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உதிஷ்ணவாச நாகம் வேத கதிம் பித்ரோர் பகவான் குவா கத்வா இதக அம்பாவாகதா புத்ராத் கதா சா தபஸ்வினி. ஹரே கிருஷ்ணா. அன்பான கிருஷ்ணவர்த்தி அன்பு உறவுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு உஷ்ண மகாராசன் கூறினார், தெய்வீக புருஷரே, எனது இரு தந்தையரும் எங்கு சென்றனரோ தெரியவில்லை. எல்லா மகன்களையும் இழந்து தவிக்கும் தபஸ்வினியான என் பெரியண்ணனை காண முடியவில்லை. பெரியண்ணனையும் காண முடியவில்லை. பொருளுரை: உஷ்ண மகாராசன் ஒரு நல்ல ஆத்மாவாகவும் பகவானின் சிறந்த பக்தரும் ஆவார். எனவே தன் பெரியண்ணையின் பெரும் இழப்பையும் ஒரு தபஸ்வினியைப் போல் வாழ்ந்த அவளது கஷ்டங்களையும் அவர் நன்கு உணர்ந்திருந்தார். தபஸ்வினி ஒருவர் எந்தவித துன்பத்திலும் கலங்குவதில்லை. அதுவே அவருக்கு ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உறுதியையும் வைராக்கியத்தையும் அளிக்கின்றது. காந்தாரி அவளது ஆச்சரியமான குணத்தினால் ஒரு தபஸ்வினிக்கு முன்னுதாரணமாக விளங்கினார். சிறந்த தாயாகவும் மனைவியாகவும் தபஸ்வினியாகவும் வாழ்ந்தார். ஹரே கிருஷ்ணா. ஒரு பெண்ணுக்கு இலக்கணமான விளங்கினாள். மேலும் உலக சரித்திரத்தில் இத்தகைய குணங்கள் ஒரு பெண்ணிடம் காணப்படுவது மிகவும் அரிது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, உதிஷ்ண மகாராஜர் கூறுறார், என்ன தெய்வீக புருஷரே, என் இரு தந்தையரும் திருராட்னரையும் எங்க போனவன்னு தெரியல. அப்ப எல்லா ஆண்களையும் இழந்து தவைக்கும் தபஸ்வினியான ஆரபடி காந்தாரிய பற்றி குறிப்பிடுது. பெரிய அண்ணன் காந்தாரியையும் காண இல்லை. அப்ப உதிஷ்ண மகாராஜன் ஒரு நல்ல ஆத்மாவும் பகவானின் சிறந்த பக்தருமாவார். எனவே தன் பெரிய அன்னையின் பெரும் இழப்பை ஒரு தபஸ்னியை போல் வாழ்ந்து அவளது கஷ்டங்களையும் அவர் நன்குணர்ந்தார். 100 பிள்ளைகளையும் இழந்துட்டா, கணவருக்கும் கண் தெரியாது, நாட்டை இழந்து பிள்ளைகளை இழந்து எல்லாமே இழந்து ஒரு தபஸ்னியை போல வாழ்ற பெரிய அன்னையையும் காணவில்லை, எங்கு போயிருப்பான்னு தேடுறார். அதுவே அவருக்கு ஆன்மீக முன்னேற்ற பாருங்க, தபஸ்வினி ஒருவர் எவ்வித துன்பத்திலும் கலங்குவதில்லை. அதுவே அவருக்கு ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உறுதியையும் வைராக்கியத்தையும் அளிக்கிறது. அப்ப காந்தாரி அவளது ஆச்சரியமான குணத்தினால் ஒரு தபஸ்வினிக்கு முன் உதாரணமாக விளங்கினாள். சிறந்த தாயாகவும் மனைவியாகவும் தபஸ்வினியாகவும் வாழ்ந்த அவள் ஒரு பெண்ணுக்கு இலக்கணமாகவும் விளங்கினாள். காந்தாரி. உதிஷ்ண மகாராஜா அவர் பெரியம்மா பற்றி சொல்லப்படுது. இவ 2 பேரையும் காண இல்லையாண்டா அவவையும் காண இல்ல, அவ சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது 40 பிள்ளையம்மா. ஹரே கிருஷ்ணா. 40 கர்ணதாரா இவா ரரே பகவான் பாரா தர்கசக அதா பாஷே பகவான் நரேதோ முனி சத்தம. பொருட்புரை: தங்கள் கரை காணாத சமுத்திரத்தை கடக்கும் கப்பலோட்டி போல் விளங்குகிறீர்கள். உங்களால் எங்களை கரை சேர்க்க முடியும். இவ்வாறு வரவேற்கப்பட்ட தெய்வீக புருஷரும் பக்தி வேதாந்தங்களில் மிகச்சிறந்தருமான தேவரிசி நாரதர் பேச துவங்கினார். பொருளுரை: வெவ்வேறு வகையான வேதாந்திகள் உள்ளனர். அவர்களுள் பரமபுருஷ பகவானை தரிசித்து அவரிடம் சரணடைந்து அவருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்பவரே மிகச் சிறந்தவர் ஆவார். பகவானின் இத்தகைய தூய பக்தர்கள் அனைவரிலும் தேவரிசி நாரதர் தலைமையானவர். எனவேதான் இங்கு அவர் பக்தி வேதாந்திகளிலேயே மிகச் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஒருவர் தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டறிந்த மிகவும்
கற்றுணர்ந்த வேதாந்தியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவளால் ஒரு பக்தி வேதாந்தியாக இருக்க முடியாது. ஒருவர் விசுவாசம் உள்ளவர்களாகவும் கற்றுணர்ந்தவராகவும் பற்றற்றவராகவும் இருந்தால்தான் பகவானின் தூய பக்தராக ஏற்றுக்கொள்ளப்படுவார். தூய பக்தரால் அறியாமையை கடக்க வழிகாட்ட முடியும். பாண்டவர்கள் பகவானின் தூய பக்தர்கள் என்பதால் தேவரிஷி நாரதர் யுதிஷ்டிர மகாராஜனின் அரண்மனைக்கு சென்று அவர்களை பார்த்து வருவது வழக்கம். மேலும் தேவரிஷி தேவைப்பட்ட போதெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறவும் எப்பொழுதும் தயாராக இருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது நாரதர் இப்ப வந்துட்டாராங்க. அவரை பற்றி சொல்லப்படுது. அவர் என்ன செய்யறார்? தாங்கள் கரை காணாத சமுத்திரத்தை கடக்கும் கப்பலோட்டி போல் விளங்குகிறீர்கள். உங்களால் எங்களை கரை சேர்க்க முடியும். இவ்வாறு வரவேற்கப்பட்ட தெய்வீக புருஷரும் பக்தி வேதாந்திகளின் மிகச்சிறந்தவரான தேவரிஷி நாரதர் பேச துவங்கினார். இப்ப நாரதர் வந்துட்டார். அவரை வந்த கரை காணாத சமுத்திரத்தை கூட நாரதரால கடக்க முடியும். அதே மாதிரி நாங்க பௌதிக என்பதுக்குள்ள மூழ்கி போயிருக்கிற எங்களையும் விடுவிக்க முடியும் நாரதரால. அவரோட தேவரிஷி நாரதர். இப்ப நாரதர் அங்க வந்திருக்கிறார். இப்ப அவர் பேச துவங்க போறார். அப்ப பாருங்க, ஒவ்வொரு வகையான வேதாந்திகள் உள்ளனர். இப்ப வேதாந்தி அண்டா என்னன்றதுக்காக சொல்லப்படுது. அவர்களுக்குள் பரமபுருஷ பகவானை தரிசித்து அவரிடம் சரணடைந்து அவருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்பவரே மிகச் சிறந்தவர் ஆவார். இப்ப நாரதர் வந்து வேதாந்தி என்று சொல்லப்படுதல்ல, அவரோட வேதாந்தி அண்டா அவரோட ரிஷி அண்டு. அவர் எப்படிப்பட்டவர்? பகவானிட்ட தரிசித்து பகவானிடம் சரணடைந்தவர். இப்ப பிரபுபாதத்துக்கு ஒரு சொல்லிச்சு வருவின பக்தி வேதாந்த சுவாமி என்று சொல்லல. பிரபுபாதருக்கு அந்த பட்டம் கிடைச்சது என்ன காரணம்? அவரும் பகவானிடம் முழுமையா சரணடைந்தவர். அவர் இந்த கலியுக நாரதர் என்று கூட அவரை சொல்ற சில நேரம். அதே மாதிரி இந்த நாரதருக்கும் சொல்லப்படுது. பகவானின் இத்தகைய தூய பக்தர்கள் அனைவரிலும் தேவரிஷி நாரதர் தலைமையானவர் ஆவார். எல்லாருக்கும் யார் தலைமையானவர்? நாரதர் தலைமையானவர் ஆவார். அப்ப எனவேதான் இங்கு அவர் பக்தி வேதாந்திகளிலே மிகச் சிறந்தவர் என்று அழைக்கப்படுறார். ஒருவர் தகுதியுள்ள ஆன்மீக குருவிடம் இருந்து கேட்டறிந்த மிகவும் கற்றுணர்ந்தது வேதாந்தியாக இருக்க வேண்டும். வேதாந்தி என்றா இன்னத்துக்கு வேதாந்தி? சில பேர் வேதங்கள் வேற சூன்யங்கள் இதழ் செய்யற வேற ஆக்களுக்கும் அந்த வேதாந்திகள் இரண்டாவாதத்திலேயும் வேதாந்திகளா இருப்பின. அதுக்கு இல்லையா இது? இவை வந்து பகவானிடம் சரணடைஞ்ச ஆத்மாக்கள் இவ. அப்ப இல்லையெனில் அவரால் ஒரு பக்தி வேதாந்தியாக இருக்க முடியாது. ஒருவர் விசுவாசம் உள்ளவராகவும் கற்றுணர்ந்தவராகவும் பற்றற்றவராகவும் இருந்தால்தான் பகவானின் தூய பக்தவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அவர் கற்றுணர்ந்திருக்கணும், பற்றற்றவராகவும் இருக்க வேணும் அவர். அப்ப தூய பக்தரால் அறியாமை கடக்க வழிகாட்ட முடியும். அப்ப தூய பக்தரால் அறியாமை இப்படிப்பட்டவரால் ஒரு பற்றற்றவராயிருந்து தூய்மையானவரா கற்றுணர்ந்தவரா இருந்தா தானே மற்றவையும் கரை சேர்க்க முடியும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? முடியாது. அப்ப பாண்டவர்கள் பகவானின் தூய பக்தர்கள் என்பதால் தேவரிஷி நாரதர் உதிஷ்ண மகாராஜனின் அரண்மனைக்கு சென்று அவர்களை பார்த்து வருவது வழக்கம். வந்து பாண்டவர்கள் தூய பக்தரா இருக்கிறதால நாரதர் வந்து இப்ப மட்டும் வரையில, அவர் எப்பவுமே பாக்குறதுக்கு வருவார். அந்த இடத்துல வந்து பார்த்து கழிச்சு போறவர். அப்ப மேலும் தேவரிஷி தேவைப்பட்ட போதெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறவும் எப்பொழுதும் தயாராகவே இருந்தார். இப்ப ஏன் வந்திருக்கிறார்? உதிஷ்ண மகாராஜா வந்து பெரியப்பாவையும் பெரியம்மா விதிராசித்தப்பாவை ரெண்டு பேரையும் காணையில கவலையில இருக்கிறார், ஆழ்ந்து போயிருக்கிறார் கவலையில. அப்ப அவர் அந்த கவலையில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு இப்ப நாரதராலாம் முடியும். அதெல்லாம் நாரதர் அந்த இடத்துல வந்து சஞ்சரிக்கிறார். ஓகே, இன்பம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 41. மா கஞ்சன சுஜோ ராஜன் யத் ஈஸ்வர வசம் ஜகத் லோகாஹ சபாலா யஸ்யே மே வஷங்கே பலீம் ஈஷிதுஹ சசம்யுக்நேதி பூதானி ச ஏவ வியுக்னதி சஹ. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ நாரதர் கூறினார், பக்தியுள்ள ராஜனே, அனைவரும் பரமபுருஷன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் யாருக்காகவும் வருந்த வேண்டாம். ஆகவே எல்லா ஜீவராசிகளும் அவர்களது தலைவர்களும் நன்கு காப்பாற்றப்படுவதற்கு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அவர்களை இணைப்பவரும் பிடிப்பவரும் அவரே. பொருளுரை. இந்த ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ உள்ள எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளனர்.
இப்பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மதேவரிலிருந்து அற்பமான எறும்பு வரை உள்ள அனைவரும் பகவானின் கட்டளைப்படித்தான் நடக்கின்றனர். இவ்வாறாக பகவானின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடப்பதே ஜீவராசிகளின் இயற்கையான நிலையாகும். மூடர்களான ஜீவராசிகள், குறிப்பாக மனிதர்களின் பகவானின் சட்டத்தை மீறுகின்றனர். இதனால் அவர்கள் அசுரர்களாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுகின்றனர். பகவானின் கட்டளைப்படி ஒரு ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்படுகின்றான். மீண்டும் அவரது கட்டளைப்படி அல்லது அவரது பிரதிநிதிகளின் கட்டளைப்படி அவன் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகிறான். பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், யுதிஷ்ட மகாராஜன் அல்லது நவீன சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள நெப்போலியன், அக்பர், அலெக்சாண்டர், காந்தி, சுபாஷ் மற்றும் நேரு ஆகிய அனைவரும் பகவானின் செவர்களாவர். பகவானின் ஆணைப்படி அவர்கள் குறிப்பிட்ட நிலையை வைக்கப்பட்டு பிறகு மீண்டும் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகின்றனர். அவர்களில் ஒருவரும் சுதந்திரமானவர் அல்ல. இத்தகைய இன்டர்நெட் வேலை செய்யல அவரை எதிர்த்த இவர்கள் ஜட உலக சட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக உட்படுத்தப்பட்டு இன்னும் அதிக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். எனவே ஒரு முட்டாள் தான் கடவுள் இல்லை என்று கூறுவான். யுதிஷ்டர் தமது தந்தையரும் பெரியண்ணையும் எங்கோ சென்று விட்டதை குறித்து மிகவும் கவலைப்பட்டார். எனவே தான் இந்த அப்பட்டமான உண்மையை பற்றி அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. திருஷ்ட மகாராஜன் அவரது கடந்த கால கர்மங்களுக்கேற்ப அந்நிலையில் வைக்கப்பட்டார். கடந்த காலத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட கர்ம பலன்களை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். ஆனால் அவரது நல்லதிஷ்டத்தினால் எப்படியோ விதுரர் அவருக்கு தம்பியாக கிடைத்திருக்கிறார். விதுரரின் உபதேசத்தினால் அவர் ஜட உலக கணக்குகளை எல்லாம் முடித்து விட்டு முக்தியை தேடி சென்று விட்டார். சாதாரணமாக இன்பத் துன்பங்களின் தொடரை ஒருவர் திட்டங்களால் மாற்றிவிட முடியாது. காலத்தின் சூட்சுமமான ஏற்பாட்டின் கீழ் வரும் இன்பத் துன்பங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவற்றை தடுக்க முயல்வதில் பயனில்லை. எனவே முக்தியடைய முயற்சிப்பதுதான் சிறந்ததாகும். மேலும் மனிதனின் மனம் மற்றும் புத்தியாகவே விருத்தி அடைந்த நிலையில் இருப்பதால் அவனுக்கு மட்டுமே இந்த தனிப்பட்ட உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மனித உருவிலுள்ள வாழ்வில் மட்டுமே வெவ்வேறு வேத உபதேசங்கள் அளிக்கப்படுகின்றன. முன்னேற்றம் அடைந்துள்ள மனித புத்தியை துஷ்பிரயோகம் செய்பவன் இப்பிரிவிலோ அடுத்ததிலோ பல வகையான துன்பங்களில் புகுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். இப்படித்தான் பகவான் அனைவரையும் அடக்கி ஆள்கின்றார். நாரதர் பேச துவங்கிட்டார். ஸ்ரீ நாரதர் கூறினார், பக்தி உள்ள ராசனே, அனைவரும் பரமபுருஷரும் கட்டுப்பாட்டில் இருப்பதால் யாருக்காகவும் வருந்த வேண்டாம். யாருக்கு சொல்றார்? உதிஷ்ண மகாராஜாவுக்கு சொல்றார் நாரதரிசை. ஆகவே எல்லா ஜீவராசிகளும் அவர்களது தலைவர்களும் நன்கு காப்பாற்றப்படுவதற்கு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அவர்களை இணைப்பவரும் பிரிப்பவரும் அவரே. பகவான் தான் ஒரு ஆளை இணைக்கிறார், பிரிக்கிறார். இதை கோபியர்கள் கூட கேள்விப்படுது, பகவானை எங்களை சேர்க்கிறதும் பிரிக்கிறதும் உங்களோட வேலையாண்டு கேட்கிறார். அப்படி இவ்வளவு தூரம் ஒருத்தர் நல்ல ஒரு உறவுகள் சந்தோஷமா இருக்குங்கள், அந்த உறவுகள் சீரம் பிரிஞ்சு போகுது தானே. எல்லாமே பகவான் திட்டப்படி நடக்குது. அப்ப இந்த ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ உள்ள எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். பகவான் கட்டுப்பாட்டுல தான் எல்லாரும் இருக்குன்னு எங்க ஆன்மீகத்திலும் சரி பௌதிகமானாலும் சரி என்று நாரதர் இப்ப சொல்றேன். அப்ப இப்பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மதேவரில் இருந்து அற்பமான எறும்பு வரை உள்ள அனைவரும் பகவானின் கட்டளைப்படிதான் நடக்கின்றனர். அப்ப எறும்போ பாருங்க, பிரம்மா இந்த உயர்ந்த இலை இருக்கு, எறும்பு எங்க தாழ்ந்த இலை இருக்கு. ஆனா ரெண்டுமே பகவான் கட்டுப்பாட்டில நடத்தப்படுகிறது. இவ்வாறாக பகவானின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடப்பதே ஜீவராசியின் இயற்கையான நிலையாகும். எங்களுடைய இயற்கையான நிலை பகவானுக்கு கட்டுப்பாட்டு நடக்கிறதான். ஆனா இங்கே நடக்கு, மூடர்களான ஜீவராசிகள் குறிப்பாக மனிதர்கள் பகவானின் சட்டத்தை மீறுகின்றனர். இதனால் அவர்கள் அசுரர்களாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுகின்றனர். மனிதர்கள் மட்டும் பாருங்க, இவ்வளவு ஜீவராசி இருக்குது. மரத்துல இருந்து வர சுவாசம், அது விடுற அந்த அது கூட மக்களுக்கு நன்மைதான் அளிக்குது. மிருகங்களும் தங்களோட பாட்டிலாம் வாழுது. இந்த மனிதன் தான் ஒருதன் தான் இந்த
பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே அழிக்கிறது யார்? மனிதன் ஒருவன் தான். என்னத? மரத்தை வெட்டுறது, மனிதனை வெட்டுறது, மிருகங்களை வெட்டுறது, இது கடல்ல உள்ள ஜீவராசி, எந்த ஜீவராசிகளையும் அழிக்கிற மனிதன் ஒருவன் தான் எல்லாத்துக்குமே நட்டத்தை ஏற்படுத்துறது. அப்படிங்க மற்றதுல எல்லாம் தங்கட எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்குதுகள். அப்ப பகவானின் கட்டளைப்படி ஒரு ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்படுகிறான். மீண்டும் அவரது கட்டளைப்படி அல்லது அவரது பிரதிநிதிகளின் கட்டளைப்படி அவன் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகிறான். பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், உதிஷ்ண மகாராசன் அல்லது நவீன சரித்திரத்தில் இடம்பெற்ற நெப்போலியன், அக்பர், அலெக்சாண்டர், காந்தி, சுபாஷ் மற்றும் நேரு ஆகிய அனைவரும் பகவானின் சேவர்கள் ஆவார். பகவானின் ஆணைப்படியே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்பட்டு பிறகு மீண்டும் வேறொரு நிலையில் மாற்றப்படுகின்றனர். அவர்களில் ஒருவர் சுதந்திரமானவர் அல்ல. யாருமே சுதந்திரமானவர் அல்ல. பகவான் விருப்பப்படி இதுக்க வச்சு இந்த இன்னொன்றுக்குள்ள மாற்றப்படுதாங்கால. அப்ப இத்தகைய மனிதர்கள் பகவானின் உயர்வை மதிக்காமல் அவரை எதிர்த்த போதிலும் இவர்கள் ஜட உலக சட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக உட்படுத்தப்பட்டு இன்னும் அதிகமான துன்பங்களை அனுபவிக்கின்றனர். இவர்கள் எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் இவர்கள் பகவானின் கட்டுப்பாடுக்கு நாங்க இல்லை என்று சொன்னா இயற்கையின் சட்டத்துக்கு நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப எனவே ஒரு முட்டாள் தான் கடவுள் இல்லை என்று கூறுவான். உதிஷ்ணம் தமது தந்தையரும் பெரிய அன்னையும் எங்கோ சென்று விட்டதை குறித்து மிகவும் கவலைப்பட்டார். எனவேதான் இந்த அபட்டமான உண்மையை பற்றி அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. திருராட்ன மகாராசன் அவரது கடந்த கால கர்மங்களுக்கு ஏற்ப அந்த நிலையில் வைக்கப்பட்டார். இப்ப திருராட்டன் அந்த நிலையில இருந்ததுக்கு என்ன காரணம்? கடந்த கால கர்மா. எங்கேயோ போயிட்டோம்டா நவிதிரட்ட வச்சுக்கிட்ட வெளிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு தவம் இருக்க போய் நாங்க வேற மிச்சம் பெறும். அப்ப கடந்த காலத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட கர்ம பலன்களை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். இப்ப திருராட்னர் எவ்வளவு அனுபவிச்சுட்டார் கண்டறியாது. புள்ளியளவுல வந்துட்டார். எல்லா விதத்திலுமே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டார் அவரு. அப்ப ஆனால் அவரது நல்ல அதிர்ஷ்டத்தினால் பாருங்க அவற்ற கர்ம பலன்களை அவர் ஏற்கனவே அனுபவிச்சு விட்டுட்டார். ஆனால் அவரது நல்ல அதிர்ஷ்டத்தினால் எப்படியோ விதுரர் அவருக்கு தம்பியாக கிடைத்திருந்தார். இப்ப இந்த விதுரர் இல்லை என்று சொன்னா இவற்ற இன்னும் புறப்புறப்புக்கே வராப்பட்டிருப்பார். இப்ப அதுல இருந்து காப்பாற்றிட்டார் விதுரர். விதுரரின் உபதேசத்தினால் அவர் ஜட உலக கணக்குகளை எல்லாம் முடித்து விட்டு முத்திய தேடி சென்று விட்டார். இந்த ஜட உலக கணக்கு எல்லாம் அவருக்கு முடிஞ்சது. இனி முத்திய தேடி அவர் போயிட்டார். அப்ப சாதாரணமாக இன்ப துன்பங்களின் தொடரை ஒருவர் திட்டங்களால் மாற்றிவிட முடியாது. நாங்கள் எங்கட இன்ப துன்பங்களை எங்களால் எங்கட திட்டங்களை போட்டு மாற்றிவிட முடியுமா? முடியாது. அப்ப காலத்தின் சூட்சமான ஏற்பாட்டின் கீழ் வரும் இன்ப துன்பங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது காலத்தின் சூட்சமான எங்களை கண்ணுக்கு தெரியாம இப்ப பாருங்க, நான் காலமா நான் ஒரு திட்டம் போடுறேன், நான் இன்னொரு போகணும், நான் இசோனும் அசையணும், நாங்க ஒவ்வொரு இருந்தா திட்டம் போடுறோம். சில நேரம் அதுக்கு எதிர்மாறா வேற ஏதோ ஒன்று நடந்துடும். நாங்க போடுறது நடக்குதா? எல்லாமே காலத்தின் சூட்சமம் கண்ணுக்கு தெரியாம நடக்குது. அவற்றை தடுக்க முயல்வதில் பயனில்லை. எனவே முத்தியடைந்து முயற்சிப்பதுதான் சிறந்ததாகும். மேலும் மனிதனின் மனம் மற்றும் புத்தி ஆகியவை விருத்தி அடைந்த நிலையில் இருப்பதால் அவனுக்கு மட்டுமே இந்த தனிப்பட்ட உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அப்படி நம்ம சொன்ன மனிதன் ஒன்றுதான் இந்த உலகத்துக்கு அழிவு தேடுறான். அப்ப மனிதனுக்கு அறிவு இருக்கு, அவனுக்கு விருத்தி இருக்குது, அவனாலதான் இந்த முத்தி அடைய முடியும். மிருகங்களால முத்தி அடைய முடியுமா? முடியாது. மனிதனுக்கு தான் அதை என்ன எப்படி செய்யணும்னு சாத்திர விதிகளை பின்பற்றி அவனாலதான் முத்தி அடைய முடியும். மனித உருவில் உள்ள வாழ்வில் மட்டுமே வெவ்வேறு வேத உபதேசங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. முன்னேற்றம் அடைந்துள்ள மனிதன் புத்தியை துஷ்பிரயோகம் செய்பவன் இப்பிறவியிலோ அடுத்ததிலோ பல வகையான துன்பங்களில் புகுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். இப்படித்தான் பகவான் அனைவரையும் அடக்கி ஆளுகின்றார். வேறங்க எப்படி நாங்கள் இந்த மனித புத்திய துஷ்பிரயோகம் செய்தோம் என்று சொன்ன கடவுள் பத்தியில போகாம தேவையில்லாம மிருகங்களை கொண்டு மாற்ற வேண்டிய சொத்தை எடுத்து காட்டப்பட்டு நாட்டப்பட்டு இப்படி ஏதோ ஒரு அழிவு பாதைக்கு இப்படி இவன் கொண்டு போய் கொண்டிருந்தான்டா அவன் துஷ்பிரயோகம் செய்யறான். மனித உருவம் எடுத்ததுல எந்த பிரயோசனமும் இல்லை. அதாலே அவன் என்ன செய்யறான்? துன்பத்துக்கு மேல துன்பத்தை இயற்கையை அவனுக்கு சுமத்தும், அதை அனுபவிக்கிறது. அப்ப நாங்க படுற துன்பத்துக்கு கடவுள் பொறுப்பில்லை, நாங்க தான் பொறுப்பு. இந்த மனித உடம்பை பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தினோம்னா நாங்க தான் துன்பப்படுறோம். ஓகே, 42 ராணி மாதாஜி. यदा कावो नसि प्रोदास तन्यां पत्तास तामपि वाक्
தந்யாம் நாம பிற்பத்தா வஹிந்தி பலிம் ஈசிது. மொழிபெயர்ப்பு: ஒரு பசு கடிவாளத்தால் கட்டப்படுவதைப் போலவே மனிதனும் வேத கட்டளைகளால் பிணைக்கப்பட்டு பகவானின் உத்தரவுகளை மதித்து நடக்கும்படி கட்டுப்படுத்தப்படுகிறான். மனிதன், மிருகம் மற்றும் பறவை போன்ற ஒவ்வொரு ஜீவனும் தான் சுதந்திரமானவன் என்று நினைக்கிறான். உண்மையில் பகவானின் உறுதியான சட்டங்களில் இருந்து யாரும் விடுபட்டவர் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் பகவான் சட்டங்களை மீற முடியாது என்பதால் அவை கடுமையானவையாகும். மனிதன் இயற்றிய சட்டங்களை மீறி தப்பித்துக் கொள்ள முடியும், ஆனால் பகவானின் சட்டங்களை மீற முடியாது. பகவானின் சட்டத்தை சிறிதளவே மீறினாலும் அது பேராபத்தை விளைவித்து விடும். பகவானின் இத்தகைய சட்டங்கள் பொதுவாக மத கோட்பாடுகள் எனப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் மத கோட்பாடுகள் ஒரே மாதிரியாகவே உள்ளன. அவற்றை யாரும் மீற முடியாது. அதுவே பௌதிக வாழ்வின் நிபந்தனை ஆகும். ஜட உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளும் பந்தப்பட்ட வாழ்வை தாங்களாகவே தேர்வு செய்து பௌதிக இயற்கையின் சட்டங்களில் சிக்கிக் கொண்டுள்ளனர். பகவானின் சட்டப்படி நடக்க ஒப்புக்கொள்வதே பந்தத்திலிருந்து விடுவதற்கான ஒரே வழியாகும். ஆனால் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக அவர்கள் வெவ்வேறு பெயர்களினால் கட்டுப்பட்டு விடுகின்றனர். இப்படியாக பிராமணர்கள், சைத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்துக்கள், முகம்மதியர்கள், இந்தியர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், சீனர்கள் போன்ற இன்னும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இவர்கள் அவரவர் சாஸ்திர விதிகளின் கீழ் பகவானின் சட்டங்களை நிறைவேற்றுகின்றனர். சமய கொள்கைகளை ஒரு நாடு அறகுறையாக பின்பற்றுகிறது. அதுவே நாட்டின் சட்டமும் ஆகிறது. இறை உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நாடு பிரஜைகள் கடவுளின் சட்டங்களை மீற அனுமதிக்கிறது. ஆனால் நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கும்படி கட்டுப்பாடு விதிக்கிறது. இதன் விளைவு என்னவெனில், குறையுடைய மனிதன் சட்டங்களை பின்பற்றுவதாலும் கடவுளின் சட்டங்களை மீறுவதாலும் மக்கள் அதிகமாக துன்புறுகின்றனர். பௌதிக உலகிலுள்ள ஒவ்வொருவரும் குறை உடையவர்களே. பௌதிகத்தில் மிகவும் முன்னேறிய மனிதனாலும் கூட குறையற்ற சட்ட திட்டங்களை வகுக்க முடியாது. மாறாக கடவுளின் சட்டங்களில் இத்தகைய குறைபாடுகள் இல்லை. கடவுளின் சட்டங்களை பற்றி தலைவர்களுக்கு கற்பிக்கப்படுமானால் குறிக்கோள் இல்லாத மனிதர்களை கொண்ட தற்காலிகமான சட்டங்களில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் பூரண புருஷராய பகவானால் இயற்றப்பட்ட சட்டங்கள் பூரணமானவை என்பதால் அவற்றில் மாற்றங்கள் தேவையில்லை. மத கோட்பாடுகள் வாழ்வின் வெவ்வேறு சூழ்நிலைக்கேற்ப முத்தியடைந்த பகவானின் பிரதிநிதிகளால் இயற்றப்படுகின்றன. பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றும் பந்தப்பட்ட ஜீவராசிகள் படிப்படியாக பௌதிக வாழ்வின் சிக்கலில் இருந்து விடுபடுகின்றனர். ஜீவராசி பகவானின் நித்திய தொண்டன் என்பதே அவனது உண்மையான சொரூபம் ஆகும். முத்தியடைந்த நிலையில் ஜீவன் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை ஆற்றுகிறான். இதனால் அவன் சில சமயங்களில் பகவானுக்கு சமமான அல்லது அவரையும் மிஞ்சிவிடும் பூரண சுதந்திரம் கொண்ட வாழ்வை அனுபவிக்கிறான். ஆனால் ஜட உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் மற்ற ஜீவராசிகளை அடக்கியாள விரும்புகிறான். எனவே இந்த அடக்கியாளும் குணமே பந்தப்பட்ட வாழ்வு நீடிப்பதற்கு காரணமாக உள்ளது. எனவே இந்த பௌதிக உலகிலுள்ள ஜீவராசி தான் பகவானின் நித்திய தொண்டன் என்பதை உணர்ந்து அவ்வுறவை புதுப்பித்துக் கொள்வதன் வாயிலாக பகவானிடம் சரணடையும் வரை அவனது பந்தப்பட்ட வாழ்வு தொடர்கிறது. இதுவே பகவத்கீதையின் இறுதி உபதேசமாகும். உலகில் உள்ள மற்றெல்லா அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின்
உபதேசமும் இதுவே. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, ஒரு பசு கடிவாளத்தால் கட்டுப்படுவதை போலவே மனிதனும் வேத கட்டளைகளால் பிணைக்கப்பட்டு பகவானின் உத்தரவுகளை மதித்து நடக்கும்படி கட்டுப்படுத்தப்படுகிறான். கடிவாளம் போட்டா என்ன செய்யும்? நாங்க இழுக்கிற பக்கத்துக்கு அது திரும்பும். அதை நாங்க எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிற மாதிரி தான் இந்த வேதங்களை இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்களும் பிணைக்கப்பட்டு போய் இருக்கிறோம். அதை பின்பற்ற வேணும். அப்ப மனிதன், மிருகம் மற்றும் பறவை போன்ற ஒவ்வொரு ஜீவனும் தான் சுதந்திரமானவன் என்று நினைக்கிறான். உண்மையில் பகவான் உறுதியான சட்டங்களில் இருந்து யாரும் விடுபட்டவர் அல்ல. அப்ப எங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? ஒரு பல்லு கொதிய தாங்க முடியல, சுதந்திரம் இருக்கா? கால்வாய் குத்துது, அதை தாங்க முடியல, சுதந்திரம் இருக்கா? வயது போகுது, சாப்பிட முடியல, என்னத்துக்கு எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க பாப்பம். அதை விட இப்ப சுவர் வருத்தம் இல்லைன்னா அதே பேசன் இல்லாம போகுது. எத்தனைக்க நாங்க கட்டுப்பட்டு போய் இருக்கிறோம். ஆனா நாங்க நேரம் சுதந்திரமானவர் சுதந்திரம் தேடுறோம். அதுக்கு வேற பொம்பளைகளுக்கு சுதந்திரம் உண்டு. அது ஒரு வித்தியாசமான ஒரு கோணம். அடுத்தது பொம்பளையால் தனியா ரோட்லயே போக முடியுது இல்ல, பேருந்து சுதந்திரம் பொம்பளைக்கு இருக்கு பாருங்க. அப்ப என்பதால் அவை கடுமையானவை ஆகும். மனிதனின் போட்ட சட்டங்களை மீறி தப்பிக்கொள்ள முடியாது. எங்கட சட்டங்களால நாங்கள் தப்பிக்கொள்ளவே முடியும். என்ன, மனிதன் போட்ட சட்டங்களை மீறி தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் பகவானின் சட்டங்களை மீற முடியாது. நாங்கள் ஒரு சட்டத்தை போடுவோம், அதுல இருந்து அதை மீறி நாங்கள் எங்களால போடுவோம். ஆனா பகவான் போட்ட சட்டம் இருக்கு, அதுல இருந்து மீறவே முடியாது. அப்ப பகவானின் சட்டத்தை சிறிதளவே மீறினாலும் அது பேராபத்தை விளைவித்து விடும். இப்ப பாருங்க, இப்ப கிட்ட எல்லாம் இந்த துபாயில இயற்கையா மழை பெய்யுதுன்னு சொன்னா அது வேற கதை. இது இவங்கள் செயற்கையா அதை பெய்ய வைக்க போய் எவ்வளவு ஒரு அழிவு நடந்தது. அப்ப இது ஆற்ற சட்டத்தால இப்ப நடந்தது, அவையன்ற கட்டுத்தாலேயே நடந்தது. அவைதான் அதை வரவழைச்சு வினிய அவையே வரவழைச்சின. அதுக்கு மேலால பகவான் கொடுத்தார், அவையே அந்த அழிவை தெரிச்சினேன். அப்ப பகவானின் இத்தகைய சட்டங்கள் பேராபத்தை விளைவித்து விடும். பகவானின் இத்தகைய சட்டங்கள் பொதுவாக மத கோட்பாடுகள் எனப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் மத கோட்பாடுகள் ஒரே மாதிரியாகவே உள்ளன. அவற்றை யாரும் மீற முடியாது. எந்த இதுல இருந்தாலும் எந்த சமயத்துல இருந்தாலும் மத கோட்பாடு ஒன்றுதான், அதை யாராலும் மீற முடியாது. அதுவே பௌதீக வாழ்வின் நிபந்தனையாகும். உலகில் எல்லா ஜீவராசிகளும் பந்தப்பட்ட வாழ்வை தாங்களாகவே தேர்வு செய்து பௌதிக இயற்கையின் சட்டங்களில் சிக்கி கொண்டுள்ளனர். இப்ப இந்த ஜீவராசிகள் எல்லாம் யாரால் பந்தப்படுறோம்? நாங்களே தான் இதுக்கு பந்தப்படுறோம், நாங்களே தான் துன்பப்படுறோம். இதுக்கு பகவான் எந்த காரணமும் இல்லை. எங்களோட சுதந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் தான் கடவுள், நான் தான் ஆள்றேன், நான் தான் எல்லாம் செய்யறேன் நாங்க நினைச்சு நாங்களே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். பகவானின் சட்டப்படி நடக்க ஒப்புக்கொள்வதே பந்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி. என்ன, பகவான் பத்தி தொண்டு செய்து பகவானோட சரணடைஞ்சு இந்த அநியாயமான வழிகள்ல எதுவுமே செய்யாம நாங்க சாத்திரங்களை வேதத்தை கடைப்பிடிச்சு நடப்போம் என்று சொன்னா நாங்கள் இந்த சட்டங்கள்ல இருக்காம தவறிடுவோம் நாங்கள். அப்ப ஆனால் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக அவர்கள் வெவ்வேறு பேர்களினால் கட்டப்பட்டு விடுகின்றனர். நாங்க என்ன செய்யணும்? இந்த மாயையில இருந்து நாங்க வெளியேறணும். அதை விட்டு போட்டு நாங்க அதுக்குள்ளே என்ன வேறு வேறு விதமா கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியாக பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்துக்கள், முகமதியர்கள், இந்தியர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர், சீனர் போன்ற இன்னும் பல்வேறு பேர்களால் அழைக்கப்படும் இவர்கள் அவரவர் சாத்திர விதிகளின் கீழ் பகவானின் சட்டங்களை நிறைவேற்றுகின்றனர். சமய கொள்கைகளை ஒரு நாடு அறகுறையாக பின்பற்றுகிறது, அதுவே நாட்டின் சட்டம் ஆகிறது. இன்றைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நாடு பிரஜைகள் கடவுளின் சட்டங்களை மீற அனுமதிக்கின்றது. இப்ப என்ன நடக்குது? இப்ப இறைவனின் உணர்வுக்கு முக்கியத்துவம் எந்த நாடு கொடுக்குது? அதை முக்கியத்துவப்படுத்தினா மக்களும் முக்கியத்துவம் இருப்பினர். ஆனா இங்க எந்த நாடுமே முக்கியப்படுத்த இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அந்த சட்டங்களை மீறிக்கொண்டிருக்கின, வேத கட்டளைகளை மீறிக்கொண்டிருக்கின. இப்ப உதாரணமாக பசுவை கொல்லக்கூடாது வேதத்துல கொடுத்திருக்குது. சட்டத்தை மீறபடியா தானே பசுவை கொள்றாங்க இல்லையா? அப்ப அதுக்கு மேலால நாங்க துன்பத்தை அனுபவிக்கணும். ஆனால் நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கும்படி கட்டுப்பாடு விதிக்கிறது. இதன் விளைவு என்னவெனில், குறைவுடைய மனிதன் சட்டங்களை பின்பற்றுவதாலும் கடவுளின் சட்டங்களை மீறுவதாலும் மக்கள் அதிகமாக துன்புறுகின்றனர். பௌதிகமான முறையில சட்ட திட்டங்களை கடைபிடிக்கின, கடவுளின் திட்டத்தை மீறினே, அதால என்ன செய்யின? துன்பத்துக்கு ஆளாகிறோம். இப்ப எவ்வளவு எல்லாருக்குமே துன்பமா தான் இருக்குது. யார் சந்தோஷமா இருக்கிறோம்? எல்லாரும் இப்ப இதுல வந்த உடனே எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம், அதுக்கு ஒரு சிரிப்பு காட்டுறமே தவிர உள்ளுக்காரன் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா?
இல்ல உள்ளுக்கு மேல் துன்பத்தோட இருக்கிறான். வெளியில என்ன நடக்குது? இங்கிலீஷ்ல என்ன இருக்கிறாங்க? How are you? I am fine, thank you. வாய் சொல்லுது. உள்ளுக்க எல்லாமே துன்பத்துடன் எல்லாருமே இருக்கிறோம். அப்படி கேட்க நாங்களும் என்ன செய்யறோம்? துன்பத்தோட சொல்லாம சிரிச்சு காட்டிட்டு கதையை சொல்லிட்டு போறோம். இதுதான் இப்ப நடக்குது. இதுதான் என்ன சொல்லு, சிவருக்கு பெயிண்ட் அடித்த வேலை மாதிரி தான் இருக்கும் கூட வேலை எல்லாம். இல்ல படைக்கைக்கு ஒரு சொட்டு துன்பத்தையும் வச்சுதானா கடவுள் படைக்குது. சொட்டு இல்லைன்னு கொஞ்சத்தை நாங்க தான் நிறைய துன்பம் வாங்கி வச்சிருக்கிறது காரணம் நாங்க தான். வேறங்க. அப்போ ஒவ்வொருவரும் குறைவுடையவர்களே. பௌதீகத்தில் மிகவும் முன்னேறிய மனிதனாலும் கூட குறையற்ற சட்ட திட்டங்களை வகுக்க முடியாது. மாறாக கடவுளின் சட்டங்களில் இத்தகைய குறைபாடுகள் இல்லை. கடவுள் பகவான் சட்டத்திலே எந்த குறைபாடும் இல்லை. கடவுளின் சட்டங்களை பற்றி தலைவர்களுக்கும் கற்பிக்கப்படுமானால் குறிக்கோள் இல்லாத மனிதர்களை கொண்ட தற்காலிகமான சட்டசபைக்கு என்ன அவசியம் இருக்கிறது? தலைவரே இந்த வேதங்களை படிச்சு பாவத்தை படிச்சு சட்டத்தின்படி கடவுளின் சட்டத்தை மாறாம ஒரு நாட்டு ஜனாதிபதி இருப்பானா இருந்தா, நாட்டு தலைவன் இருப்பானா இருந்தா, மக்களும் அதே வழியை பின்பற்றுவின. அங்க சட்டசபை எதுக்குமே அவசியம் இருக்காது. மனிதனின் தற்காலிகமான சட்டங்களில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் பூரண புருஷராகிய பகவானால் இயற்றப்பட்ட சட்டங்கள் பூரணமானவை என்பதால் அவற்றில் மாற்றங்கள் தேவையில்லை. மக்களின் சட்டசபைக்கு மாற்றங்கள் தேவைப்படுது. ஆனா பகவான் சட்டத்துக்கு எந்த மாற்றம் தேவையில்லை. அது சரியாத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. மத கோட்பாடுகள் வாழ்வின் வெவ்வேறு சூழ்நிலைக்கேற்ப முத்தியடைந்த பகவானின் பிரதிநிதிகளால் இயற்றப்படுகின்றன. பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றும் பந்தப்பட்ட ஜீவராசிகள் படிப்படியாக பௌதிக வாழ்வின் சிக்கலிலிருந்து விடுபடுகின்றன. ஜீவராசி பகவானின் நித்திய தொண்டன் என்பதே அவனது உண்மையான சொரூபமாகும். எங்களோட சொரூபம் என்ன? நாங்க நித்தியமானவர்கள், பகவான் நித்தியமான சேவகர்கள். அதுதான் எங்களோட சொரூபம். முத்தியடைந்த நிலையில் ஜீவன் பகவானுக்கு உன்னத ஒன்பது ஆற்றுகிறான். இதனால் அவன் சில சமயங்களில் பகவானுக்கு சமனான அல்லது அவரை விட மிஞ்சிவிடும் பூரண சுதந்திரம் கொண்ட வாழ்வை அனுபவிக்கின்றான். ஆனால் ஜட உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் மற்ற ஜீவராசிகளை அடக்கி ஆள விரும்புகின்றான். எனவே இந்த அடக்கியாளும் குணமே பந்தப்பட்ட வாழ்வு நீடிப்பதற்கு காரணமாக உள்ளது. மனிதனை அடக்க நிற்கிறான், மிருகங்களும் மிருகத்தை அடக்க, நாயலோ எல்லாருமே ஒவ்வொன்று அடக்கியாளத்தான் விரும்புவின. அதால துன்பம் நீடித்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த பௌதிக உலகில் உள்ள ஜீவராசி தான் பகவானின் நித்திய தொண்டன் என்பதை உணர்ந்து அவ்வுறவை புதுப்பித்துக் கொள்வதன் வாயிலாக பகவானிடம் சரணடையும் வரை அவனது பந்தப்பட்ட வாழ்வு தொடர்கிறது. கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க. ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்ப நாங்க உணர்ந்து நித்திய உணர்ந்து இந்த பந்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட்டு பகவானிடம் சரணடையும் போது எங்களுக்கு இந்த துன்ப நிலையிலிருந்து விடுபடுறோம். இது பகவத்கீதையில உபதேசமாகும். அப்ப உலகில் உள்ள மற்ற எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட சாத்திரங்களின் உபதேசமும் இதுவும் தான். எல்லா சாத்திரங்களின் உபதேசமும் இதுதான் வலியுறுத்தப்படுகிறது. சாத்திரங்களை வேத கொள்கைகள் அந்த சட்டங்களை பின்பற்றாம அத்துமீறத்தாலதான் நாங்கள் எல்லாமே துன்பத்துக்கு உள்ளாகி கொண்டு இருக்கின்றோம். 43 கமலா மாதாஜி. ஆனா இந்தியாவுல கோர்ட்ஸ்ல பகவத்கீதை தான் மாதாஜி வச்சிருக்கு சத்தியப்பிரமாணத்துக்கு. அந்த பகவத்கீதையில சத்தியம் பிரமாணம் பண்ணி போட்டு அங்களை செய்யற என்ன வேலை? ஜட்ஜ் அப்படி செய்ய மாட்டாரு. அந்த பகவத்கீதை மூடி கருத்த துணியால வச்சிருக்குது. வச்சு போட்டு அதை தொட்டு அதை சொல்லி போட்டு அந்த நிறம் சொல்லி போட்டு அங்கால நடக்குது. பேருந்து போய் யார் போட்டு திருப்பி பிரச்சனையை எழுப்பாம இருக்குன்னு அங்க எல்லாருமே. உண்மையில சட்ட புத்தகம் பகவத்கீதை அங்க இருக்குது. அது உண்மை. நீங்க சொன்னது உண்மை. ஓகே. 43 கமலா மாதா. 43 ஹரே கிருஷ்ணா. ஜதா கிரீடோ பஸ்காரணாம் சம்ஜோக பிகமா வஹ இச்சயா கிரீடிது ஷயாதாம் ததை வேச்சஷா ஸ்ருணாம். மொழிபெயர்ப்பு: விளையாடுபவன் தன் சொந்த விருப்பப்படி விளையாட்டு பொருட்களை அடுக்கி பிறகு கலைத்து விடுகிறான். அவ்வாறே பகவானின் உன்னதமான விருப்பமும் மக்களை இணைத்து பிறகு பிரித்து விடுகிறது. பொருளுரை: இப்போதுள்ள நம் குறிப்பிட்ட நிலை கடந்த காலத்தில் நாம் செய்த செயல்களுக்கு ஏற்ப பகவானின் விருப்பப்படி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கீதை 13ஆம் அத்தியாயம் 23ஆம் ஸ்லோகத்தில் கூறுவது போல் பரம புருஷர் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். எனவே நம் வாழ்நாளில் நாம் செய்யும் செயல்களை பற்றிய அனைத்தையும் அவர் அறிவார்.
நம்மை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைப்பதன் மூலமாக நம் செயலுக்கான பலன்களை அவர் அளிக்கிறார். ஒரு செல்வந்தனின் மகன் செல்வச் சிறப்புடன் பிறக்கிறான். ஆனால் செல்வந்தனின் மகன் இச்சூழ்நிலையில் பிறக்கும் தகுதியை பெற்றிருந்தான் என்பதால் பகவானின் விருப்பப்படி அவன் அங்கு வைக்கப்பட்டான். மேலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலை வரும் பொழுது தந்தையும் மகனும் பிரிய விரும்பாத போதிலும் பரமனின் விருப்பப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டு விடுகின்றனர். ஏழைகளின் விஷயத்திலும் இப்படித்தான் நடக்கிறது. ஒருவன் செல்வந்தனாக அல்லது ஏழையாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைவது பிறகு பிரிவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. விளையாட்டு பொருட்களை அடுக்கி விளையாடுபவனின் உதாரணத்தை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம் சொந்த செயல்களின் பிரதிபலன்களை அளிக்க பகவான் கடமைப்பட்டவர் என்பதால் விளையாடுபவனின் உதாரணம் இங்கு பொருந்தாது என ஒருவர் வாதிடக்கூடும். ஆனால் அது அப்படி அல்ல. பரம விருப்பராக இருப்பவர் பகவான் என்பதையும் அவர் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவரது சொந்த செயல்களுக்கு ஏற்ப அவருக்கு பலன்கள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் சில சமயங்களில் பகவானின் விருப்பத்தால் அத்தகைய கர்ம பலன்கள் மாற்றப்படவும் கூடும். பகவானின் விருப்பத்தால் மட்டுமே இத்தகைய மாற்றத்தை செய்ய முடியும், மற்றவர்களால் அல்ல. எனவே இப்பதத்தில் மேற்கோள் காட்டப்படும் விளையாடுபவனின் உதாரணம் மிகவும் பொருத்தமாகாதுதான். ஏனெனில் அவரது பரம விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் செய்யும் முழு சுதந்திரம் அவருக்கு உண்டு. மேலும் அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது எந்த செயல்களிலும் அல்லது பிரதிபலன்களிலும் எந்த தவறும் இருக்காது. ஒரு தூய பக்தர் சம்பந்தப்பட்டுள்ள விஷயத்தில் மட்டுமே கர்ம பலங்களின் இத்தகைய மாற்றங்களை பகவான் ஏற்படுத்துகிறார். தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்துள்ள ஒரு தூய பக்தரை எல்லா வகையான பாவ விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்காகவும் இதில் சந்தேகமில்லை என்று பகவான் பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 31 ஸ்லோகத்தில் உறுதி செய்கிறார். பகவானால் கர்ம பலன்கள் மாற்றப்பட்டதற்கு உலக சரித்திரத்தில் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன. மற்றவர்களின் கர்ம பலன்களை பகவானால் மாற்ற முடியுமானால் அவரது சொந்த செயலுக்கு அல்லது பிரதிபலனுக்கு அவர் கட்டுப்படுபவர் அல்ல என்பது நிச்சயம். அவர் பூரணமானவரும் சட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரும் ஆவார். ஹரே கிருஷ்ணா. சரி கிருஷ்ணா. பாருங்க, விளையாடுவன் தன் சொந்த விருப்பப்படி விளையாட்டு பொருட்களை அடுக்கி பிறகு கலைத்து விடுகிறான். அவ்வாறே பகவானின் உன்னத விருப்பமும் மக்களை இணைத்து பிறகு பிரித்து விடுகிறது. இப்ப விளையாட்டுக்கு சாமான்களை அடுக்கி சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும், அப்படி ஒரு வீட்டை கட்டி கூட விளையாடுங்களே, என்ன வேணுமென்றாலும் விளையாடு. ஆனா இப்ப அதை முடிஞ்ச அப்புறம் என்ன அதை எல்லாத்தையும் கலைச்சு உடைச்சு விடுற. அது மாதிரிதான் பகவான் என்ன செய்யறாரு, ஒன்றாக சேர்க்கிறதும் பேர்ந்து நேரம் வரும்போது பிரிக்கிறதும் இந்த வேலையை பகவான் செய்கிறார். ஏன் இப்ப இந்த சேர்க்கிற பிரிக்கிற எல்லாம் வருது, நாரதரே சொல்றாரு உதிஷ்ண மகாராசாக்கு, பத்திரராடனர், விதுரர், பெரியம்மா இவ எல்லாரும் வலிக்கிட்டு போயிட்டுன்னு தானே. அப்ப அவர் அந்த கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்குத்தான் இந்த காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இப்போதுள்ள நாம் குறிப்பிட்ட நிலை கடந்த காலத்தில் நாம் செய்த செயலுக்கேற்ப பகவானின் விருப்பப்படி அளிக்கப்பட்டுள்ளது. இப்ப நாங்க செய்யற செயல் எல்லாம் இப்போது இந்த குறிப்பிட்ட நிலை எது, இப்ப நாங்க இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம் என்ன காரணம், கடந்த கால நிலை. அதாலே அதை கேட்ட உடம்பு இப்ப நாங்க பெற்றிருக்கிறோம். அப்ப பகவானின் விருப்பப்படி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கீத 13:23 கூறுவது போல் பரமபுருஷர் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் எல்லா மனிதன் இதயத்துல மட்டுமில்லை, எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் அவர் இருக்கிறார். அப்ப எனவே நாம் வாழ்நாளில் நாம் செய்யும் செயல்களை பற்றி அனைத்தையும் அவர் அறிவார். இப்ப நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பாவதம் படிச்சு கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி படிச்சு கொண்டிருக்கிறோம் என்றதையும் அவர் அறிவார். மற்றவே தேவையில்லாம காட்சி பாவங்கள் செய்தாலும் அதையும் அறிவார். எல்லாத்தையும் பகவான் அறிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப நாங்க செய்யறதுக்கு என்ன, ஓகே இந்த பக்தர்கள் இருந்து அந்த பாவத்தை படிக்குதுகளே அதற்கு என்ன ஒரு நல்ல மார்க்கு போடுவோம், அங்க வட்டிய கூட்டி கூட்டி எங்களுக்கு நல்ல மார்க் அங்க அக்கௌண்ட்ல இருக்கும். பயப்படாதுங்க, தோல்வியே கிடையாது. அப்ப கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கூட மார்க்ஸ் கூட மார்க்ஸ் எடுத்து கொண்டு இருப்போம். இன்ன பேர் பிள்ளையம்மா இவ்வளவு, கமலாம்மா இவ்வளவு, இன்ப மாதிரியாக சகுன மாதிரியாண்டு அங்க எங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் இப்ப விழுந்தோன்றிருக்கும் இந்த 1.5 மத்தியால நேரத்துக்குள்ளே. அப்ப எனவே நம் வாழ்நாளில் நாம் செய்யும் செயல்களை பற்றி அனைத்தையும் அவர் அறிவார். நம்மை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைப்பதன் மூலமாக நம் செயலுக்கான பலன்களை அவர் அளிக்கின்றார். இப்ப நாங்கள்
மனித உடம்பை எடுத்து வச்சிருக்கிறோம். மனித உடம்புல நாங்க என்ன செய்ய போறோமோ அந்த செயலே அவர் அளிக்கிறார். இப்ப மிருக வாழ்வில போயிருந்தோம்னா அதுக்கேற்ற வேலையை நாங்கள் அங்க செய்து கொண்டு இருப்போம். அப்ப அதுக்கேற்ற செயலை நாங்க செய்யறோம். ஒரு செல்வந்தனின் மகன் செல்வ சிறப்புடன் பிறக்கிறான். ஆனால் செல்வந்தனின் மகன் இச்சூழ்நிலையில் பிறக்கும் தகுதியை பெற்றிருந்தான் என்பதால் பகவானின் விருப்பப்படி அவன் அங்கு வைக்கப்பட்டான். அப்ப பாருங்க, ஒரு செல்வந்தன் உடம்பத்தில ஒரு மகன் பிறகுறான், அவன் செல்வந்தனா இருக்கிறான். அது ஆற்ற விருப்பப்படி அங்க இருக்குது. அந்த செல்வந்தன் விருப்பப்படி அங்க அந்த குழந்தை வந்தது இல்ல, பகவான் விருப்பப்படிதான் அங்க வந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அம்பானி அகழ்வ பெரிய பணக்காரன்னு சொல்லிடல, அவன் மகனுக்கு கூட இவ்வளவு காசுல வச்சு அவனுக்கு வருத்தம், அந்த எனக்கு வருத்தம், அந்த உடம்பு வச்சு எல்லாம் இருக்குல்ல சொல்லு. அப்ப அவையிட்ட அவ்வளவு காசு, என்னட்ட இவ்வளவு காசு இருக்கு, என்னால எதையும் செய்யலும்னு அவைக்கு செய்ய முடிஞ்சதா? எதுவுமே அங்க நடக்கல. அந்த பொடி என்ன முந்தின கர்மாவின் பலனை இப்ப அங்க பகவான் திட்டப்படி அனுபவிச்சு கொண்டிருக்குது. அப்ப என்பதால் பகவானின் விருப்பப்படி அவன் அங்கு வைக்கப்பட்டான். மேலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலை வரும் பொழுது தந்தையும் மகனும் பிரிய விரும்பாத போதிலும் பரமனின் விருப்பப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டு விடுகின்றனர். அப்ப அங்க இருந்து பிரிக்க அது பகவான் விருப்பப்படி அங்க பிரிக்கப்படுகிறது. ஏழைகளின் விஷயத்திலும் இப்படித்தான் நடக்கிறது. ஒருவன் செல்வந்தனாக அல்லது ஏழையாக இருந்தாலும் ஒருவரோடொருவர் இணைவது பிறகு பிரிவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பாருங்க, எவ்வளவோ குளோஸ் ஆயிருப்பின நாங்கள் பிரியவே மாட்டோம் என்ற அளவுக்கு அவ்வளவு பழைய கொண்டிருக்கிற ஆக்கள் கூட பிரிகிற கட்டமேன் வருதாங்க. பகவான் விருப்பப்படிதான் அந்த காலம் வேலை அங்க நடந்து கொண்டிருக்குது. அப்ப விளையாட்டு பொருட்களை அடுக்கி விளையாடுபவனின் உதாரணத்தை தப்பாக புரிந்து கொள்ள கூடாது. நாம் சொந்த செயல்களின் பிரதிபலன்களை அளிக்க பகவான் கடமைப்பட்டவர் என்பதால் விளையாடுபவனின் உதாரணம் இங்கு பொருந்தாது என ஒருவர் வாதிடக்கூடும். ஆனால் அது அப்படியல்ல. பரம விருப்பமாக இருப்பவர் பகவான் என்பதை அவர் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பகவானால எதையுமே செய்ய முடியும், அவற்றை விருப்பப்படிதான் நடக்குது. அதால எங்கட சட்டத்தின்படி எதுவுமே நடப்பதில்லை. அப்போ ஒவ்வொருவரது சொந்த செயலுக்கேற்ப அவருக்கு பலன்கள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் சில சமயங்களில் பகவானின் விருப்பத்தால் அத்தகைய கர்ம பலன்கள் மாற்றப்படவும் கூடும். பாருங்க, சொந்த கர்மத்தின்படிதான் நாங்க இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்க பகவானிட்ட சரணடைஞ்சு பகவான் நாமத்தை சொல்லி பகவான் பத்தியில ஈடுபடைக்க எங்கட கர்மாக்கள் எவ்வளவோ பகவான் குறைச்சிட்டு வராம இப்படி பெருசா தலையோட வாரத தலைப்பாவோட பண்ணிடுவார். ஒரு இடத்துல நாங்க அச்சிலன் பட வேண்டி இருக்கும், ஆனா ஒரு சின்ன ஒரு சர்க்கிளோட நாங்க தவறிடுவோம். சில பாவங்களை எங்கட கர்மாவை கனவுல கூட வச்சு அதை குறைச்சிட்டு வராம். கனவு காண கொஞ்ச நேரம் அங்கே கடல்ல உதிக்க, திருடன் குத்த, ஏதோ பயங்கர கனவுகள் நாங்க கத்துறோம் இல்ல, அப்பவே பாவம் கழிப்படுதான் அந்த இடத்துலயே. பகவான் பக்தர்களுக்கு பகவான் அந்த மூலம் கழிச்சிட்டு வர அந்த கர்மாவை. அப்ப அதால பாருங்க, அர்ஜுனனுக்கு எல்லாம் அந்த கர்ணன் விடுற அந்த கடைசியா விடுற அந்த இது தலைய போக வேண்டிய இது குந்தி மகாராணி கேட்டதால பகவான் என்ன செய்யறார், தலைக்கோட வாரது தலைப்பாயோட போற மாதிரி பகவான் என்ன செய்தார், அந்த தேரத்தான் ஒரு அமத்து பெருவிரலால அமர்த்தி விட்டார். அப்படி போச்சுது பகவான் கருணை. சில பகவானின் விருப்பத்தால் அத்தகைய கர்ம பலங்கள் மாற்றப்படவும் கூடும். பகவானின் விருப்பத்தால் மட்டுமே இத்தகைய மாற்றத்தை செய்ய முடியும். அதாலதான் சொல்றது, பகவான் நாமத்தை சொல்லிக்க கையை தட்டி பாடுங்க சொல்றதுக்கு என்ன காரணம், இந்த வயிற்றுல குழந்தை இருக்கேக்க முதலாம் 1 இருந்து 4 மாதம் வரைக்கும் அது இந்த கால்கள் இதெல்லாம் இந்த கை தலையில தான் நம்ம இப்படி இருக்கிற அந்த குழந்தை 4 5 மாதம் வரைக்குதான் அதை கை காலை அதுல இருந்து எடுத்து கையை எடுத்து கொண்டு வரைக்கதான் புள்ளைன்ற உணர்வு புள்ளை பேருந்து மூவ் பண்ணது 5 மாதம் வரைக்கான் புள்ளை என்ன புள்ளை என்று பார்த்து சொல்றான்னு அதுக்கு முதல்ல அவனால சொல்ல முடியாது. புள்ளை எல்லாத்தையும் வச்சு கொண்டு அப்படியே தான் இருக்கிறது. அப்ப இந்த தலையெழுத்து எங்க எழுதுபடு தலையர் எழுத்து எல்லாம் இந்த கையில வந்துடும், அந்த டேக மூலம் எழுத்து வந்துடும். அந்த குழந்தை பிறகு பாருங்க இவ்வளவு டேக கையில இருக்கு, நிறைய டேகைகள் இருக்கும். அப்ப அந்த தலையெழுத்து கையில வந்துடுது. அப்ப என்ன செய்யறோம், இந்த எல்லா தலைவிதியை மாத்துறதுக்கு பகவான் நாமத்தை கையை தட்டி தட்டி பாட அந்த பாவங்களை எல்லாம் போய் அந்த டேகைகளை எல்லாம் குறைஞ்சு முக்கியமா 3 ரேகை 4 ரேகைக்குள்ள அந்த கையில வேற வேணுமா, அந்த மற்றதுகளை எல்லாம் போய் முடியும் தட்டி தட்டி பாடை. அதெல்லாம் கையை தட்டி பாடுறது ஹரேஷ்ண மகா மந்திரம். ஓகே,
அப்ப பகவானின் விருப்பத்தால் மட்டுமே மாற்றத்தை செய்ய முடியும், மற்றவர்களால் அல்ல. எனவே இப்பதத்தில் மேற்கோள் காட்டப்படும் விளையாடுபவன் உதாரணம் மிகவும் பொருத்தமானதுதான். ஏனெனில் அவரது பரம விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் செய்யும் முழு சுதந்திரம் அவருக்கு உண்டு. மேலும் அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது எந்த செயலிலும் அல்லது பிரதிபலன்களிலும் எந்த தவறும் இருக்காது. பகவான் செய்யற விஷயத்துல எந்த தவறுமே இருக்காது. ஒரு தூய பக்தர் சம்பந்தப்பட்டுள்ள விஷயத்தில் மட்டுமே கர்ம பலன்கள் இத்தகைய மாற்றங்களை பகவான் ஏற்படுத்துகிறார். பாருங்க, திருப்பி என்ன கொடுத்திருக்கு இல்லையாண்டு, ஒரு தூய பத்தண்ட கர்மாவை மட்டும் பகவான் மாற்றுறார். மற்ற வேண்டிய பகவான் மாத்தல, ஒரு தூய பத்தண்ட கர்மாவை பகவானால மாத்த முடியும். தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்துள்ள ஒரு தூய பக்தனை எல்லா வகையான பாவ விளைகளிலும் இருந்து காப்பாற்றுவதாகவும் இதில் சந்தேகமில்லை என்றும் பகவான் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? உன்னை எல்லா பாவ விளைவிலும் இருந்து உன்னை விடுவிக்கிறேன், பயப்படாதே மாசுசகா, பயப்படாதே, என்னிட்ட சரணடை. அர்ஜுனனுக்கு பலனை எதிர்பார்க்காம தன்னிட்ட சரணடை என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப உருசேரார், பகவானால் கர்ம பலன்கள் மாற்றப்பட்டதற்கு உலக சரித்திரத்தில் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன. மற்றவர்களின் கர்ம பலன்களை பகவானால் மாற்ற முடியுமானால் அவரது சொந்த செயலுக்கு அல்லது பிரதிபலனுக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல என்பது நிச்சயமார். பகவான் எதுக்குமே கட்டுப்பட்டவர் அல்ல. பகவான் மற்ற வேண்ட பலனை மாத்துவாருன்னா பகவான் கர்மத்துக்கு உட்படுறாரா? இல்ல. அப்ப அவர் பூரணமானவரும் சட்டங்களுக்கெல்லாம் மேற்பட்டவரும் ஆவார். பகவான் பூரணமானவர், பரிபூரணமானவர், எல்லா சட்டங்களுக்கும் மேலானவரும் பகவான் தான். அவர் எந்த கர்ம பலனுக்கு மாற்றப்பட மாட்டார். பக்தர்கள் அல்லாதவர்கள் மாற்றுப்படினதுக்குள்ள பக்தர்களுக்கு அந்த கர்ம பலன்ல இருந்து பகவான் அந்த பலனை குறைக்கிறார். அது பகவான் நாங்க சரணடைகிற முறைக்கேற்ப எங்கட கர்ம பலன் குறைபடுகிறது. ஓகே, 44 சசி மாதாஜி. ஜன்மனேஸ்த்ருவம் லோகம் அத்ருவம் பானாசோபயம் சர்வதா நாகி சோசைஷ்யதே சினேகத் அந்யந்தர மோகாயத். மொழிபெயர்ப்பு. ராஜனே, ஆத்ம நித்தியமானதென்றோ அல்லது ஜட உடல் அழிக்க கூடியதென்றோ அல்லது அனைத்தும் அருவ பிரமத்தில் உள்ளன என்றோ அல்லது அனைத்தும் ஜட மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் புரியாத சேர்க்கை என்றோ நீர் கருதினாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது பிரிவுணர்ச்சிக்கு காரணம் பொய்யான பாசமே அன்றி வேறில்லை. பொருளுடன் ஒவ்வொரு ஜீவனும் பரம ஜீவனின் ஒரு தனிப்பட்ட பகுதி என்பதும் அடக்கத்துடன் தொண்டு செய்வதே அவனது இயற்கையான நிலை என்பதுமே உயர்ந்த உண்மையாகும். ஜீவராசி ஒருவன் பந்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லது பூரண அறிவும் நித்திய தன்மையும் கொண்ட முத்தியடைந்த நிலையில் இருந்தாலும் அவன் நிரந்தரமாக பரமபுருஷரின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றான். ஆனால் உண்மையான அறிவில் அனுபவம் மற்றவர்கள் ஜீவராசிகளின் உண்மையான நிலையை பற்றி பல கற்பனையான கருத்துக்களை கூறுகின்றனர். எனினும் ஜீவராசி நித்தியமானவன் என்பது பஞ்சபூதங்களிலான அவனது உடல் அழிக்கக்கூடியதும் தற்காலிகமானதும் ஆகும் என்பது எல்லா தத்துவவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நித்தியமான ஜீவராசி கர்ம விதிப்படி ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகின்றான். இந்த உடல்கள் அழிக்கக்கூடியவை ஆகும். எனவே உடல் அழிவதாலோ ஆத்ம வேறொரு உடலுக்கு மாறுவதாலோ வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஜீவாத்மா சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுபடும் பொழுது அவன் பரபிரமனில் இரண்டர கலந்து விடுவதாக நம்புபவர்களும் உள்ளனர். மேலும் ஆத்மாவின் இருப்பில் நம்பிக்கை கொள்ளாமல் தொட்டு உணரக்கூடிய பொருளை மட்டும் நம்புபவர்களும் உள்ளனர்.
நம் அன்றாட அனுபவத்தில் ஜடப்பொருள்கள் ஒரு உருவத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். இத்தகைய மாற்றங்களால் நாம் வருந்தப்படுவதில்லை. மேற்கூறிய எந்த விஷயத்திலும் உன்னதமான சக்தி தடுக்கப்பட முடியாததாக உள்ளது. அதை கட்டுப்படுத்த கூடியவர் ஒருவரும் இல்லை. எனவே கவலைப்படுவதற்கு காரணம் இல்லை. ஹரே காரணம் இல்லை. கிருஷ்ணா. எந்த காரணமும் இல்ல. அப்ப இதுல என்ன போட்டிருக்கு 43 ராஜனே நாரதத்துக்கு பேசுறாரு திருப்பி. ஆத்மா நித்தியமானதென்றோ அல்லது ஜட உடல் அழியக்கூடியதென்றோ அல்லது அனைத்தும் அருவ பிரமத்தில் உள்ளதென்றோ அல்லது அனைத்தும் ஜடம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் புரியாத சேர்க்கை என்றோ நீர் கருதினாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது பிரிவுணர்ச்சிக்கு காரணம் பொய்யான பாசமே அன்றி வேறில்லை. இப்ப நாரதர் என்ன சொல்றார்? இந்த ஆத்மா நித்தியமான என்றாலோ உடல் அழியக்கூடிய எண்ணத்துல இருந்தாலும் கூட நீ எதுக்குமே நீ கவலைப்பட பொய்யான பாசமே அன்றி வேறு இல்லை. நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது பொய்யான பாசம், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். ஒவ்வொரு ஜீவனும் பரம ஜீவனின் ஒரு தனிப்பட்ட பகுதி என்பதும் அடக்கத்துடன் தொண்டு செய்வதே அவனது இயற்கையான நிலை என்பதும் உயர்ந்த உண்மையாகும். ஒவ்வொரு ஜீவனும் தனிப்பட்ட பகுதிகள், நாங்க எல்லாருமே தனிப்பட்ட பகுதிகள், பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டியவர்கள். இது உயர்ந்த உண்மையாகும். ஜீவராசி ஒருவன் பந்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லது பூரண அறிவும் நித்திய தன்மையும் கொண்ட முத்தி அடைந்த நிலையில் இருந்தாலும் அவன் நிரந்தரமாக பரமபுருஷரின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறான். நான் சுதந்திரம் அடைச்சிட்டேன், நான் பூரணமானவன், நான் முத்தி அடைஞ்சிட்டேன்னுட்டு எந்த கட்டுப்பாட்டுல நான் இருக்க முடியுமா? இல்ல. எல்லாமே பகவான் கட்டுப்பாட்டில தான் இருக்குது. அப்ப ஆனால் உண்மையான அறிவில் அனுபவமற்றவர்கள் ஜீவராசியின் உண்மையான நிலையை பற்றி பல கற்பனையான கருத்துக்களை கூறுகின்றனர். ஏனெனில் ஜீவராசி நித்தியமானவன் என்பதும் பஞ்சபூதங்களான அவனது உடல் அழியக்கூடியதும் தற்காலிகமானதும் ஆகும். அப்ப ஜீவராசி நித்தியமானவன். எது நித்தியமானது? சூட்சுமோட நித்தியமானது. அது ஆத்மா நித்தியமானது, பௌதிக உடல் அழியக்கூடியதாகும் என்பதன் எல்லா தத்துவவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்ப நித்தியமான ஜீவராசி கர்ம விதிப்படி ஓர் உடலில் இருந்து மற்றொன்றுக்கும் மாறுகிறான். இந்த ஆத்மா என்ன செய்யுது? இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு சூட்சும உடம்போட மனம் புத்தி அகங்காரத்தோட சேர்ந்து போகுது. இந்த உடல்கள் அழியக்கூடியவையாகும். எனவே உடல் அழிவதாலோ ஆத்மா வேறொரு உடலுக்கு மாறுவதாலோ வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. அப்ப ஜீவாத்மா சிறைப்பட்ட வாழ்விலிருந்து விடுபடும் பொழுது அவன் பரபிரமனில் இரண்டரை கலந்து விடுவதாக நம்புபவர்களும் உள்ளனர். பாருங்க, இந்த அருவவாதிகள் என்ன சொல்லின? ஜீவாத்மா இந்த சிறைப்பட்ட இந்த வாழ்வில இருந்து விடுபடும் பொழுது அவன் எங்க போறானாம்? பரப்பிரமனில உண்டாக கலந்து விடுறான். இது அருவவாதிகளில் நம்புகின்றன. அப்ப மேலும் ஆத்மாவின் இருப்பில் நம்பிக்கை கொள்ளாமல் தொட்டுணரக்கூடிய பொருட்களை மட்டும் நம்பும் மற்றவர்களும் உள்ளனர். நாம் அன்றாடம் அனுபவிக்கும் ஜட பொருள் ஒரு உருவகத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மரத்தில இருந்து எத்தனை பொருள் உருமாற்றம் பெற்று கொண்டிருக்குது. மேசா கதிர எத்தனையோ விதமான இதுகள் அதுல இருந்து உருமாற்றம் பெற்று கொண்டிருக்குது. இத்தகைய மாற்றங்களால் நாம் வருந்தப்படுவதில்லை. அப்ப இந்த மரத்துல இருந்து இதெல்லாம் செய்யப்படுதுன்னு நாங்க வருந்துறோமா? கொஞ்சம் மேசை வந்துட்டு, கட்டில் வந்துட்டு, கதிரை வந்துட்டு, வீட்டு நிலத்துக்கு இது போடாது வந்துடுறோமா? இல்லையே. சந்தோஷப்படுறோம். மேற்கூறிய எந்த விஷயத்திலும் உன்னதமான சக்தி தடுக்கப்பட முடியாததாக உள்ளது. அதை கட்டுப்படுத்தக்கூடியவர் ஒருவரும் இல்லை. எனவே கவலைப்படுவதற்கு காரணமும் இல்லை. அப்ப ஆத்மா நித்தியமானது, உடல் அழியக்கூடியது, அது வேறொரு உடலுக்கு போகுது. இதனால நீ கவலைப்படாது. என்ன பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரிதான் இப்ப உதிஷ்ண மகாராஜனுக்கு நாரதர் புரிய வைக்கிறார் திருப்பி இந்த இடத்துல. ஓகே, 45 சர்க்குணம் மாதாஜி வாசிப்பா. நீங்க வாசிக்க போறீங்களா? சர்க்குணம் மாதாஜி நீங்க அட்மிட் பண்ணணும். சர்க்குணம் மாதாஜி இப்ப போட முடியுமான்னு வாசிக்கிறேன். இதுல போடலாமா? 45 போடுவீங்களா கமலா மாதாஜி? தஸ்மை யாகி அங்க வங்கல்யம் அஜ்ஞாக்ருதம் ஆத்மனக கதம் தூ அநாதக கிருப்பணா வர்தேரம் ஸ்தே சமம் வினா.
மௌனம். எனவே ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க எல்லாரும் வர மாட்டோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகே, நன்றி. 45 வருது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி கமலா மாதாஜி. வாசிங்கோ. எனவே 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 ஆத்மாவை அறியாததால் ஏற்பட்ட கவலையை விடும் விடும் தீனமான $100 கனடியன் $1000 போட்டு கிடக்கா. தனா மியூட். எனவே ஆத்மாவை அறியாததால் ஏற்பட்ட கவலையை விடும் தீனமான அனாதையாக்கி விட்டார். அவர்கள் இப்பொழுது உமது துணையின்றி எப்படி வாழப் போறார் என்று நீர் நினைக்கின்றீர். தமது உறவினர்களும் நண்பர்களும் உதவியற்றவர்களாகவும் தீனவராகவும் உள்ளனர் என்று நாம் நினைப்போமானால் அதற்கு அறியாமையே காரணம். ஒவ்வொரு ஜீவனும் உலகில் பெற்றுள்ள நிலைக்கேற்ப பரமபுருஷர் ஆணைப்படி எல்லா பாதுகாப்பையும் பெற அனுமதிக்கப்படுகின்றனர். பகவான் எல்லா ஜீவங்களையும் காத்து ரட்சிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவன் தன் கடமைகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் பகவானால் மட்டும் வேறு எவருக்கும் பாதுகாப்பு அளிக்க இயலும். பின்வரும் பதங்களில் இது இன்னும் தெளிவாக விளக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது தனா மாதாஜி தான் ரெடியா இருங்க பாரு. எனவே ஆத்மாவை அறியாததால் ஏற்பட்ட மனக்கவலையை விடும் தீனமன அனாதைகளாகி விட்ட அவர்களால் இப்பொழுது உமது துணையின்றி எப்படி வாழ போறாள் என்று நீ நினைக்கிறீர். இப்ப என்ன நடக்குது? நாரத சொல்ற, நீ ஆத்மாவை பற்றி அறியாததாலதான் நீ மனக்கவலையில இருக்கிற. அந்த மனக்கவலையை விடு. இப்ப அவர்களை யார் காப்பாற்ற போறேனே, எப்படி வாழ போயினேன்னு தானே நீ யோசிச்சு கொண்டிருக்கிற. யார? திருஅண்ணர், விதுரர், பெரியம்மா. நமது உறவினர்களும் நண்பர்களும் உதவியற்றவர்களாகவும் தீனர்களாகவும் உள்ளனர் என்று நாம் நினைப்போமானால் அதற்கு அறியாமையே காரணம். பிரம்மாவில இருந்து அற்ப எறும்பு வரைக்கும் யார் பாதுகாக்கிறார்? இந்த ஜீவராசி, இந்த பிரபஞ்சம் எல்லாம் பகவான் கட்டுப்பாட்டுக்கு இருக்கு. எறும்புக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லையா? எறும்பு சாப்பிடாமல இருக்கு. அதை எல்லாம் சமைச்சு மேசையில எல்லாம் வச்சு பிள்ளைகள் குட்டிகளோட அது எங்க இருந்தாலும் அதுகளுக்குன்ற ஒரு மேசை, அதுகளுக்கு கொன்ற வீடு, அதுகள் இந்த முறையில அதில் வாழ்ந்து கொண்டிருக்கு. நாங்கள் அதுகளுக்கு சமைச்சு வச்சுட்டு இங்க வாங்க சாப்பிடன்னு கூப்பிடுறோம். அல்லது எங்கட வீட்டுல எத்தனை பூச்சிகள் உயிரினங்கள் எல்லாம் இருக்கு. நாங்க சமைக்க ஐயோ அதுகளுக்கும் சாப்பாடு வேணும், அதுகளுக்கும் கொடுக்க வேணும் என்று கவலைப்பட்டா சமைக்கிறோம். ஒன்றுமே இல்லை. பகவான் பாதுகாப்பு எல்லாருக்குமே இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் உலகில் பெற்றுள்ள நிலைக்கேற்ப பரமபுருஷரன் ஆனபடி எல்லா பாதுகாப்பையும் பெற்று அனுமதிக்கப்படுகின்றனர். அப்ப பகவான் பூத பிரத் எல்லா ஜீவன்களையும் காத்து ரசிப்பவர் என்று அழைக்கப்படுது. இப்ப காலமேல பாருங்க, மாலையில பாருங்க, இந்த குருவியல், இந்த பறவையல் கூட்டங்கள் அதுகளும் உணவை தேடி போகுது. அப்ப அவையின் ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் தங்கட பாசையில கூப்பிடுதுகள் போகுதுகள். இப்ப இந்த மாலை வரைக்கும் அப்படி திரும்பி தங்கட பாசையை காய்ச்சி கொண்டு அதுகளுக்கு ஒரு பாசை இருக்குது. அதுகளும் இனிமையாத்தான் பேசிக்கொண்டு அதுகளும் திரும்பி வருதுகள். அந்த மரத்துல தூக்கணாங்கூடு கட்டி அந்த தூக்கணம் பறவை கூடு அதோட பாத்துருக்குறீங்க தானே? மனிதனுக்கு இல்லாத மூளை அந்த பறவைக்கு இருக்குது. எப்படி கட்டுது பாத்தீங்களா? கட்ட முடியாது. அப்போ ஒருவன் தன் கடமைகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் பகவானால் மட்டுமே வேறு எவருக்கும் பாதுகாப்பு அளிக்க இயலும். பின்வரும் பதங்களில் இது இன்னும் தெளிவாக விளக்கப்பட போகுது. இது இன்னும் மிஞ்சால கூட விளக்கப்பட போகுது. அப்ப யாருக்குமே பகவான் எல்லாருக்குமே பாதுகாப்பு அளிக்கிறார். நாங்கள் எங்களுக்கே பாதுகாப்பு அளிக்க முடியாது. அதை மட்டும் நாங்கள் புரிஞ்சு கொண்டா காணும். 46 தனா மாதாச்சு அட்மிட் பண்ணுங்க. கரேஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கால கர்ம குணாதீனோ தேகோ ஜம் பஞ்ச பௌதிக கதம் அந்யாஸ்து கோபாஜேத் சர்வக்ரஸ்தோ ஜதாபரம்.
திரு ஹரே பஞ்ச கிருஷ்ணா. பஞ்சபூதங்களான சாரி மாதாஜி, நான் சாரி, நீங்க வேற யாருக்கும் கொடுங்க, நான் மாறி எடுத்துட்டேன். ஓகே, யாருக்கா சாரி மாதாஜி. 46 எடுங்கோவன், நான் இதை விளக்கம் கொடுக்குறேன். அப்ப அது 47 வாசிங்க. ஓகே. பஞ்சபூதங்களான ஸ்தூலமான இந்த ஜட உடல் காலம், கர்மா மற்றும் ஜட இயற்கை குணங்கள் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே ஏற்கனவே பாம்பின் வாய்க்குள் அகப்பட்டு கொண்டுள்ள இதனால் எப்படி பிறரை காப்பாற்ற இயலும்? எப்படி கொடுத்திருக்கு பாருங்க. பஞ்சபூதங்களான ஸ்தூலமான இந்த உடல், இந்த பௌதிக உடல் காலம், கர்மா மற்றும் ஜட இயற்கை குணங்கள் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. என்ன ஜட இந்த ஜட இயற்கை குணம் என்ன? 3 குணம் இருக்குல்ல. சாத்வீகம், ராசதம், தாமதம். சத்துவ ரஜோ தமம் 3 குணத்துக்குள்ளேயும் கட்டுப்பாட்டு இருக்கிறது. எனவே ஏற்கனவே பாம்பின் வாய்க்குள் அகப்பட்டு கொண்டுள்ள இதனால் எப்படி பிறரை காப்பாற்ற இயலும்? என்ன இந்த பாம்பின் வயதை சொல்லி இருக்குது? காலம் இருக்குது, கர்மா இருக்குது, முக்குணத்துக்கு கட்டுப்பட்டு போயிருக்கிறோம். அப்ப நாங்க ஒரு பாம்பின் வாய்க்குள்ள இருந்து மற்றவையை காப்பாற்ற முடியுமா? இல்ல. அப்ப அதைத்தான் சொல்லி போட்டு, அப்ப காப்பாற்ற பகவானால முடியும், எங்களால யாரையுமே காப்பாற்ற முடியாது. அப்ப எடுத்துட்டாவா? அரசியல், பொருளாதாரம், சமூகம். பொருளுடை அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு விளம்பரங்களில் மூலமாக சுதந்திரத்தை பெற முயலும் உலக ஸ்தாபனங்களால் யாவருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஏனெனில் அவை உயர் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பந்தப்பட்ட ஜீவன் ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 ஜட இயற்கை குணங்கள் உள்ளன. சத்வ குணத்தில் நிலை பெற்று இருந்தால்தான் ஒருவரால் பொருட்களை உள்ளபடி காண முடியும். ராஜா மற்றும் தாமச குணத்தில் உள்ளவர்களால் பொருட்களை கூட உள்ளபடி காண முடியாது. எனவே இவர்களால் சரியான பாதையில் தங்களது செயல்களை வைத்துக் கொள்ள முடியாது. சத்வ குணத்தில் உள்ளவனால் மட்டும் ஓரளவிற்கு முயற்சி செய்ய முடியும். பெரும்பான்மையினர் ராஜோ குணம் மற்றும் தமோ குணங்களில் இருப்பதால் அவர்களது திட்டங்களும் ஏற்பாடுகளும் யாவருக்கு நன்மை பயப்பதாக இருக்காது. இயற்கை குணங்களும் மேலே இருப்பது நித்திய காலம். இது ஜட உலகத்தில் உள்ள அனைத்தின் வடிவங்களையும் உருமாற்றி விடுவதால் காலன் என்று அழைக்கப்படுகின்றது. தற்காலிகமாக நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை நம்மால் செய்ய முடியாதாலும் காலம் அதை நாளடைவில் தோல்வி அடைய செய்கின்றது. கால சர்ப்பம் அல்லது நல்ல பாம்பின் கடி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாகும். எனவே கால சர்ப்பத்துடன் ஒப்பிடப்படும் இந்த நித்திய காலத்தை விலக்கிக் கொள்வது தான் நாம் செய்ய தகுந்த ஒரே செயலாகும். நல்ல பாம்பின் கடியிலிருந்து ஒருவரையும் காப்பாற்ற முடியாது. நல்ல பாம்பை போன்ற காலம் அல்லது இயற்கை குணங்களின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்கு பகவத்கீதை 14:26 சிபார்சு செய்யும் பக்தி யோகமே சிறந்த பரிகாரமாகும். பக்தி யோகத்தை உலகம் முழுவதிலும் பரப்புவதில் அனைவரையும் ஈடுபடுத்துவதுதான் மிகச் சிறந்த நன்மை தரும் செயலாகும். ஏனெனில் அது ஒன்றுதான் மக்களை கால கர்ம குணம் எனப்படும் மாயை அல்லது ஜட இயற்கை கட்டுப்பாட்டில் இருந்து மக்களை காப்பாற்றக்கூடியதாகும். பகவத்கீதை 14:26 இதை உறுதி செய்கின்றது. ஹரே கிருஷ்ணா. அரசியல், பொருளாதார, சமூகம் மற்றும் பண்பாடு விளம்பரங்களின் மூலமாக சுதந்திரத்தை பெற முயல ஸ்தாபனங்கள் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. இந்த அரசியல் பொருளாதாரத்தை வச்சு சுதந்திரம் அடைஞ்சு இதால யாருக்கும் நன்மை இருக்கா? யாருக்கும் நன்மை இல்லை.
ஏனெனில் அவை உயர் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பகவான் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவையின் சுதந்திரத்தால எதுவும் நடக்க போறது இல்லை. பந்தப்பட்ட ஜீவன் ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறான். நாங்க எல்லாருமே பகவான் முழு கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். என்ன கட்டுப்பாடு? காலம், கர்மா, முக்குணங்கள் இதுக்குள்ள எல்லாம் ஆப்பிட்டு எப்படி இருக்கிறோம்? பாம்புன்ற பேக்குள்ள இருக்கிறோம் நாங்கள். அதால யாரையுமே காப்பாற்ற முடியாது. அப்ப சத்துவ குணத்தின் நிலை பெற்று இருந்தால்தான் ஒருவரால் பொருட்களை உள்ளபடி காண முடியும். அது என்ன? நல்ல அறிவில இருந்தால்தான் பொருட்களை நல்லத உள்ளதை உள்ளபடி காண முடியும். சொல்றதையும் கேட்க முடியும். அப்ப ராஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்களால் பொருட்களை கூட உள்ளபடி காண முடியாது. வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? இதை புரிஞ்சு கொள்ளன்னு சொன்னா, ரஜோ தமோ குணத்துல இருக்கவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் தானே போன போக்குல ஒரு மதத்தை உருவாக்கி தண்ட கோட்பாடுகளை அங்க வச்சிடுவார். அப்ப எனவே இவர்களால் சரியான பாதையில் தங்களது செயல்களை அமைத்து கொள்ள முடியாது. யாரால? ரஜோ தமோ குணத்துல இருக்கிறவனால சரியான பாதை அமைக்க முடியாது. அப்ப சத்துவ குணத்தில் உள்ளவனால் மட்டுமே ஓரளவுக்கு முயற்சி செய்ய முடியும். பெரும்பான்மையினர் ரஜோ மற்றும் தாமோ குணங்களில் இருப்பதால் அவர்களது திட்டங்களும் ஏற்பாடுகளும் யாருக்கும் நன்மை பயப்பதாக இருக்காது. இது திருப்பியும் ரூபாய் இதுக்கே வருவோம். இந்த செயற்கையான மழையை பெய்ய வைக்க போனா நேர் போனவங்க இந்த ரஜோ தமோ குணத்துல இருக்கிறவன் தான் அதை செய்ய போனது. அதால நன்மை கிடைச்சதா அழிவு கிடைச்சதா? அழிவு. இது முட்டாள்கள் செய்யற வேலை தான் இந்த வேலை. அப்ப இயற்கை குணங்களுக்கு மேலே இருப்பது நித்திய காலம். இவைக்கு எல்லாத்துக்கும் இந்த முக்குணத்துக்கு மேலே இருக்கிற நித்திய காலம் இருக்குது. அப்ப இது ஜட உலகில் உள்ள அனைத்து வடிவங்களையும் உருமாற்றி விடுவதால் இந்த காலம்தான் உருமாற்றத்தை கொடுக்குது. காலத்தின் கையில தான் எல்லாமே இருக்கு. அப்ப காலன் என்று அழைக்கப்படுகிறது. சில பேர் சொல்லுவீங்க, இந்த காலனுக்கு கண் இல்லையோ, இந்த கொடிய காலனா செத்துட்டான் புலம்புவோம். சில கட்டங்கள்ல புலம்புறோம் நாங்கள். அப்ப தற்காலிகமாக நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை நம்மால் செய்ய முடிந்தாலும் காலம் அதை நாளடைவில் தோல்வியடைய செய்கிறது. நாங்க நல்லது செய்வோம் நினைச்சா கூட தொடர்ந்து செய்ய முடியாது. அந்த காலம் கொஞ்ச காலத்திலே அதை தோல்வி அடைய செய்திடுது. கால சர்ப்பம், அந்த பாம்பு அல்லது நல்ல பாம்பின் கடி உயிராபத்தை விளைவிக்க கூடியதாகும். சொல்வமே காலத்தை சர்ப்பம் என்று சொல்றது இதுக்குத்தான். காலத்தில இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. பாம்பு கடிச்சா அப்படி தப்பிக்க முடியாதோ அதே மாதிரி காலத்தையும் வெல்ல ஆராலும் முடியாது. எனவே கால சர்ப்பத்துடன் ஒப்பிடப்படும் இந்த நித்திய காலத்தை விலக்கிக் கொள்வது தான் நாம் செய்ய தகுந்த ஒரே செயலாகும். நல்ல பாம்பின் கடியிலிருந்து ஒருவரையும் காப்பாற்ற முடியாது. நல்ல பாம்பை போன்ற காலம் அல்லது இயற்கை குணங்களின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்கு பாவகித 14:26 சுவாச செய்யும் பத்தி யோகமே சிறந்த பரிகாரம் ஆகும். இந்த காலத்தின் பாம்பின் இந்த கால சர்ப்பத்தில இருந்து நாங்க வெளியேறதுக்கு எந்த யோகம்? கர்மகாண்டம், ஞான காண்டம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு பத்தி யோகம் பாவகிதையில சொல்லியிருக்கல, பத்தி யோகம் தான் சிறந்ததுண்டு. அந்த பத்தி யோகத்தை நாங்க எடுத்துக்கொள்ள வேணும். அப்ப பத்தி யோகத்தை உலகம் முழுவதும் பரப்புவதில் அனைவரையும் ஈடுபடுத்துவதுதான் மிகச்சிறந்த நன்மை தரும் செயலாகும். இதைத்தான் பிரபுபாதா செய்தார். பத்தி யோகத்தை தான் உலகம் முழுக்க பகவானுங்க என்ற பிரச்சாரத்தை பிரபுபாதா பரப்பினார். அப்பதான் கால சர்ப்பத்திலே இருந்து வெளிவர முடியும். ஏனெனில் அது ஒன்றுதான் மக்களை கால, கர்மா, குணா எனப்படும் மாயை அல்லது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்களை காப்பாற்றக்கூடியதாகும். காலத்திடமிருந்து எங்கட கர்மாவை கலைக்குது. இந்த 3 குணத்திலே இருந்து காப்பாற்றுது. அப்ப மக்களை காப்பாற்றக்கூடியது பத்தி யோகம் ஒன்றுதான். இது பாவகிதை 14:20 இதை உறுதி செய்கிறது. 14:26 இத பாவகிதையில பகவான் உறுதி செய்கிறார். பத்தி யோகம்தான் சிறந்த வழி என்று. அப்ப 47 அம்மாவாசைங்கோ இதோட முடிக்கிற மாதிரி. அகஸ்தானி சகஸ்தானம் அபாதானி சதுஸ்பதம் பல்குனி தந்திர மகாதம் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. கைகள் இல்லாதவை கைகள் உள்ளவர்களுக்கு இரையாகின்றன. கால்கள் இல்லாதவை 4 கால் மிருகங்களுக்கு இரையாகின்றன. வலிமையற்றவை வலிமை உள்ளவைகளுக்கு இரையாகின்றன. எனவே ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு உணவு என்பது பொதுவான விதியாகும். பொருளுரை பகவானின் விருப்பப்படி உயிர்வாழ் போராட்டத்தில் ஒரு முறையான சட்டம் உள்ளது. எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் இதிலிருந்து ஒருவராலும் தப்ப முடியாது.
பகவானின் விருப்பத்துக்கு எதிராக ஜட உலகுக்கு வந்துள்ள ஜீவராசிகள் மாயா சக்தி எனப்படும் உயர்ந்த சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. மேலும் பகவானின் பிரதிநிதியாக செயற்படும் கல்வி மாயா என்றும் அழைக்கப்படும். இச்சக்தி மூவகை துன்பங்களினால் தண்டப்பட்ட ஆத்மாக்களை வருத்துவதற்கென ஏற்பட்டதாகும். இந்த மூவகை துன்பங்களில் ஒன்று இங்கு இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பலமற்றது பலமுள்ளதற்கு இதை, அதிக பலமுள்ளதற்கு பலியாவதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். போதுமான சக்தி ஒருவருக்கு கிடையாது. மேலும் பகவானின் விருப்பப்படி பலவீனமானது பலமுள்ளது மற்றும் அதிக பலமுள்ளது என்ற வரிசைப்படி பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு புலி மனிதன் உட்பட பலவீனமான ஒரு மிருகத்தை கொண்டு தின்னுமானால் அதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் அது பரமனின் சட்டமாகும். ஆனால் மனிதன் மற்றொரு ஜீவனை உணவாக கொள்ள வேண்டும் என்று சட்டம் குறிப்பிட்ட போதிலும் பகுத்தறிவு சட்டம் என்பது ஒன்று உண்டு. ஏனெனில் மனிதன் சாஸ்திர விதிகளை பின்பற்ற வேண்டியவனாமான். மிருகங்களினால் இதை செய்ய முடியாது. மனிதன் தன்னுணவை பெற வேண்டியவனாவான். பின்னோக்கத்துக்காக பகவானுக்கு முதலில் அர்ப்பணிக்காத எதையும் அவன் உண்ணக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், இலைகள் மற்றும் தானியம் ஆகியவற்றிலான எல்லா வகையான உணவுகளையும் பகவான் பக்தர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கின்றார். பிறகு இவ்வுணவுகளை பிரசாதமாக பக்தன் உண்ணலாம். இதனால் வாழ்க்கை போராட்டத்தில் உள்ள எல்லா துன்பங்களும் படிப்படியாக குறைந்து விடும். இதை பகவத்கீதை 9:26 உறுதி செய்கின்றது. மிருகங்களை உண்பவர்கள் கூட அவர்களது உணவை படைக்கலாம், ஆனால் பகவானுக்கு நேரடியாக அல்ல. மாறாக அவரது ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிக்கு இதையும் குறிப்பிட்ட சமய சடங்குகளின் படிதான் செய்ய வேண்டும். இத்தகைய சாஸ்திர விதிகள் மாமிசம் உண்பவனை உற்சாகப்படுத்துவதற்காக உள்ளவை அல்ல. மாறாக கட்டுப்பாட்டு விதிகளினால் அவற்றை கட்டுப்படுத்தவே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பலவீனமான ஜீவராசிகள் பலமுள்ள மற்ற ஜீவராசிகளுக்கு இதை ஜீவனத்துக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரும் அதைய கவலைப்படக்கூடாது. ஏனெனில் எல்லா இடங்களிலும் ஜீவராசிகள் உள்ளன. எந்த இடத்தில் எந்த ஜீவனும் உணவில்லாமல் பட்டினி கிடப்பதில்லை. திருசராஷ்டிரர் உணவின்றி கஷ்டப்படுவாரே என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று யுதிஷ்ட மகாராஜனுக்கு நாரதர் அறிவுரை கூறினார். ஏனெனில் காட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை பகவானின் பிரசாதமாகவும் உண்டு அவர்களால் உயிர் வாழ முடியும். அதே சமயத்தில் முக்திக்கான வழிகளையும் உணர முடியும். பலவீனமான ஜீவனை பலமுள்ள ஜீவன்கள் தன் சுயநலத்திற்காக உபயோகித்துக் கொள்வது வாழ்வின் இயற்கையான சட்டமாகும். ஒவ்வொரு உயிரினங்களுக்கு இடையிலும் பலவீனமான உயிரை புசிக்கும் முயற்சி எப்பொழுதுமே இருந்து வருகிறது. இச்சுபாவத்தை செயற்கையான முறைகளால் தடுக்க முடியாது. ஆன்மீக கட்டுப்பாடுகளை பயில்வதன் மூலமாக மனிதனின் ஆன்ம உணர்வை வெளிப்படைய செய்வதால் மட்டுமே அதை தடுக்க முடியும். ஒருபுறம் பலவீனமான மிருகங்களை கொள்வதையும் மறுபுறம் சமாதானமான சுகவாழ்வு வாழ்வதையும் ஆன்மீக கட்டுப்பாட்டு விதிகள் அனுமதிக்கவில்லை. மிருகங்கள் அமைதியாக நம்முடன் வாழ்வதை மனிதன் விரும்பவில்லை என்றால் மனித சமூகத்தினிடையில் அமைதியான வாழ்வை அவன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே குருட்டு தலைவர்களின் முதலின் பரமபுருஷனை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இறைவனுடைய ராஜ்யத்தை உருவாக்க முயற்சிக்கலாம். உலக மக்களின் மனங்களில் இறை உணர்வை எழுப்ப வேண்டும். இல்லையெனில் இறைவனின் ராஜ்யத்தை அல்லது ராமராஜ்யத்தை உருவாக்குவது சாத்தியம் அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் பாருங்க, கைகள் இல்லாதவை கைகள் உள்ளவைகளுக்கு இரையாகுகின்றன. கால்கள் இல்லாதவை 4 கால் மிருகங்களுக்கு இரையாகுகின்றன. வலிமையற்றவை வலிமை உள்ளவைகளுக்கு இரையாகின்றன. எனவே ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு உணவு என்பதே பொதுவான விதியாகும். அதான் ஜீவோ ஜீவசிய ஜீவனம். அப்போ ஒரு மிருகத்தை ஒரு இது சாப்பிடலாம். அது எதுக்கு இது என்னண்டு கைகள் இல்லாதவ கைகள் உள்ள மிருகங்களுக்கு இரையாகின்றன. அப்ப
பகவானின் விருப்பப்படி உயிர்வாழ் போராட்டத்தில் ஒரு முறையான சட்டம் உள்ளது. இது பகவான் திட்டப்படிதான் அங்க நடக்கு. கைகள் இல்லாதவை கைகள் உள்ளவைக்கு இரையாகின்றன. அது பகவான் சட்டத்தின்படி அங்க நடக்குது. கால்கள் இல்லாதவை 4 கால் மிருகங்களுக்கு இரையாகின்றன. வலிமையற்றவை வலிமை உள்ளவர்களுக்கு இரையாகின்றன. எனவே ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு உணவு என்பதே பொதுவான விதியாகும். அப்ப உயிர்வாழி போராட்டத்தில் ஒரு முறையான சட்டம் உள்ளது. எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் இதிலிருந்து ஒருவராலும் தப்ப முடியாது. பகவானின் விருப்பத்திற்கு எதிராக ஜட உலகிற்கு வந்துள்ள ஜீவராசிகள் மாயா சக்தி எனப்படும் உயர்ந்த சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பாருங்க, நாங்கள் எல்லாருமே மாயா சக்தியின் கட்டுப்பாட்டில இருக்கிறோம். மேலும் பகவானின் பிரதிநிதியாக செயல்படும் தெய்வீ மாயா என்று அழைக்கப்படும் இச்சக்தி மூவகை துன்பங்களால் பந்தப்பட்ட ஆத்மாக்களை வருந்துவதற்கென்றே ஏற்பட்டதாகும். தெய்வீகேச குணமணிய திரத்தியாய ஒரு சுலோகம் இருக்குது. அதுல தெய்வீ மாயான்னு இந்த மாயா இது என்ன செய்யுது, இச்சக்தி மூவகை துன்பங்களால் பந்தப்பட்ட ஆத்மாக்களை வருத்துவதற்கென்று ஏற்பட்டதாகும். இந்த மூவகை துன்பங்களில் ஒன்று இங்கு இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பலமற்ற பலம் உள்ளதற்கு இரையாகி அதிக பலம் உள்ளதற்கு பலியாகுவதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும் போதுமான சக்தி ஒருவருக்கும் கிடையாது. பாருங்க, புற உயிரினங்களால துன்பம் கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு பலம் இருக்கு, அதுல இருந்தங்களால காப்பாற்றி கொள்ள முடியாது. மேலும் பகவானின் விருப்பப்படி பலவீனமானது பலமுள்ள மற்றும் அதிக பலமுள்ள என்ற வரிசைப்படி பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு புலி மனிதனை உட்பட பலவீனமான ஒரு மிருகத்தை கொன்று தின்னுமானால் அதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. புலிக்கு பகவான் சட்டப்படி அது ஒரு ஜீவனை பிடிச்சா சாப்பிட வேணும். அது மனிதனை அல்லது மனிதன் உட்பட பலவீனமான ஒரு மிருகத்தை கொண்டு திண்டாலும் மனிதனையும் சரி, அதுக்கு கீழே உள்ள மிருகங்களை கொண்டு திண்டாலும் சரி, அதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன் அது இந்த ஜீவனோ ஜீவசிய இதுல போட்டிருந்த இந்த சுலோகம் என்ன, ஜீவோ ஜீவசிய ஜீவனம். இது புலிக்கு இப்படித்தான் அதை யாரையும் அடிச்சு கொண்டுதான் அது சாப்பிடும். அதுக்கு அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஒரு புலி மனிதன் உட்பட பலவீனமான ஒரு மிருகத்தை கொண்டு தின்னுமானால் அதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனெனில் அது பரமனின் சட்டமாகும். பகவான் சட்டப்படிதான் அது செய்யுது. ஆனால் மனிதன் மற்றொரு ஜீவனை உணவாக கொள்ள வேண்டும் என்று சட்டம் குறிப்பிட்ட போதிலும் பகுத்தறிவு சட்டம் என்பது ஒன்று உண்டு. எங்கட பகுத்தறிவை பயன்படுத்தி நாங்க எந்த உயிரையுமே கொல்லக்கூடாது. ஏனெனில் மனிதன் சாத்திர விதிகளை பின்பற்ற வேண்டியவன் ஆவான். மிருகத்துக்கு இந்த சாத்திரம் இருக்கா? அதுக்கு பொருந்துமா? மனிதனுக்கு தான் பொருந்தும், புரிஞ்சு கொள்ள முடியும். மிருகங்களால் இதை செய்ய முடியாது. மனிதன் தன்னுணர்வை பெற வேண்டியவன் ஆவான். மிருகம் தன்னுணர்வு பெறுதான், மனிதன் தன்னுணர்வு பெறானா? இப்ப மனிதன் தான் தன்னுணர்வு பெறுகிறான், மிருகங்களின் அப்ப அந்த தன்னுணர்வு பெற வேண்டிய மனிதன் மிருக வேலையை தானே இப்ப செய்து கொண்டிருக்கிறான். அதான் கேள்வி. அப்ப இந்த நோக்கத்திற்காக பகவானுக்கு முதலில் அர்ப்பணிக்காத எதையும் அவன் உண்ணக்கூடாது. மனிதன் தன்னுணர்வு பெற வேண்டியவனாய் இருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்யணும்? பகவானுக்கு அர்ப்பணிக்காத எதையும் அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ள கூடாது. காய்கறிகள், பழங்கள், இலைகள் மற்றும் தானியம் ஆகியவற்றிலான எல்லா வகையான உணவுகளையும் பகவான் பக்தர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். பகவான் இந்த மரக்கறி வகைகள், பாலுகள், பழங்கள் இதை எல்லாத்தையும் பகவான் பக்தரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். பிறகு உணவுகளை பிரசாதமாக பக்தன் உண்ணலாம். பகவானுக்கு படைச்சா அது பிரசாதம். அப்ப இதனால் வாழ்க்கை போராட்டத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் படிப்படியா குறைந்துவிடும். ஏன் நாங்க கர்மாவை சாப்பிடையில, பாவத்தை சாப்பிடையில, மரக்கறி இப்ப சில பேர் சொல்றோம் இல்ல, நாங்க மரக்கறி தான் சாப்பிடுறோம், நாங்க மரக்கறி தான் சாப்பிடுறோம் கன பேர் சொல்லி கொண்டிருக்கீங்க இல்ல, அங்கேயும் பாவம் இருக்குது. ஏன்? பகவானுக்கு படைக்காம சாப்பிடுறோம். அப்ப அதால அந்த பாவம் எங்களுக்கு தான் பெறுது. பகவானுக்கு படைச்சு சாப்பிட்டோம்னா பாவம் பெறாது. அப்ப அப்படி படைச்சு சாப்பிட்டோம்னா படிப்படியாக நாங்கள் இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபடுகிறோம். இந்த பகவத்கீதை 9:26 உறுதி செய்கிறது. மிருகங்களை உண்பவர்கள் கூட அவர்களது உணவை படைக்கலாம், ஆனால் பகவானுக்கு நேரடியாக அல்ல. சில பேர் இந்த காளிக்கு, துர்க்கைக்கு, அந்த கொடூரமான சில இதுகளுக்கு படைக்கினே இல்ல, இறைச்சிகள் படைக்கின.
மாறாக அவர் அது ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிக்கு இதையும் குறிப்பிட்ட சமய சடங்குகளின் படிதான் செய்ய வேண்டும். அதுக்கென்று ஒரு சடங்கு இருக்கு, அது மூலம்தான் அது செய்ய வேண்டும். இத்தகைய சாத்திர விதிகள் மாம்சம் உண்பவரை உற்சாகப்படுத்துவதற்காக உள்ளவே அல்ல. அப்ப இந்த எல்லாரும் பழிக்கணும் இல்லை, நாங்கள் இப்படி இந்த சடங்கு இப்படி செய்து போட்டு நாங்க சாப்பிடலாமண்டா அப்படி என்ன அங்க போகும், மிருக வலிதான் என்ன கூடிக்கொண்டு போகும். அதை கட்டுப்படுத்தத்தான் இது சொல்லப்படுது. நாவை அடக்க முடியாதவை இப்படியாவது செய்யுங்கன்னு சொல்லப்படுது. மாறாக கட்டுப்பாட்டு விதிகளினால் அவற்றை கட்டுப்படுத்துவதே ஆகும். பலவீனமான ஜீவராசி பலமுள்ள மற்ற ஜீவராசிகளுக்கு இரையாக ஜீவனத்துக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரும் அதிக கவலைப்படக்கூடாது. ஏனெனில் எல்லா இடங்களிலும் ஜீவராசிகள் உள்ளன. எந்த இடத்திலும் எந்த ஜீவனும் உணவில்லாமல் பட்டி கிடப்பது இல்லை. பாலைவனத்துல ஊட்டங்கள் வாழுது, அதற்கும் சாப்பாடு இருக்குத்தானே, அங்க சாப்பாடு இல்லாம இருக்கா? இருக்குது. திரராட்னர் உணவின்றி கஷ்டப்படுவாரே என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று உதிஷ்ண மகாராசனுக்கு நாரதர் அறிவுரை கூறுகிறார். இப்ப பாருங்க எங்க வந்து நிக்குது, உதிஷ்ண மகாராஜுக்கு இந்த நாட்ட கதையை சொல்ல விளங்கப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு விளக்கத்தை கொடுத்து இப்ப வந்து என்ன சொல்லப்படுது, இந்த ஜீவராசிகளுக்கு எல்லா இடத்திலும் எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. அப்ப திருராட்னர் காட்டுக்கு போனாலும் அவருக்கு அங்க சாப்பாடு இருக்கு, நீ கவலைப்படாத என்று உதிஷ்ண மகாராஜாவுக்கு சொல்றார். அப்ப ஏனெனில் காட்டில் கிளைக்கக்கூடிய காய்கறிகளை பகவானின் பிரசாதமாக உண்டு அவர்களால் உயிர் வாழ முடியும். காட்டுல மரக்கறி, பழங்கள், கனிகள், இலைகள், சருகு, புல்லண்டு எல்லா விதத்திலுமே அங்கேயும் சாப்பாடு இருக்கு. அதே சமயத்தில் முத்திக்கான வழியையும் உணர முடியும். அப்ப காட்டுல இருந்து இங்க கிடைக்கக்கூடிய கனிகளை சாப்பிடக்க முத்தி அடைகிற உணர்வும் அங்க கூட விருத்தியாகுது நம்ம காட்டில இருந்து செய்யக்க. அப்ப பலவீனமான ஜீவனை பலமுள்ள ஜீவன் தன் சுயநலத்துக்காக உபயோகித்துக் கொள்வது வாழ்வின் இயற்கையான சட்டமாகும். வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையிலும் பலவீனமான உயிரை புசிக்கும் முயற்சி எப்பொழுதுமே இருந்து வருகிறது. பாம்பெண்ணையும் தவளையை போய் பிடிக்கும், கருடன் என்ன செய்யும், பாம்பை பிடிக்கும். அப்ப மாறி மாறி எங்கேயோ ஒரு உணவு அதற்கு தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கு அந்த இடத்துல, அதில் பிடிக்குதுகள். அதை விட தவளை என்னையும் நான் இங்க இருக்கிறேன் பாண்டு கூப்பிட்டே தன் உயிரை கொடுத்துடும், கத்தி கத்தியே பாம்பை வேற வளைச்சிடும் தவளை. அதே மாதிரி தானே நாங்களும் இந்த பௌதிக உலகத்துல நாங்களே எங்களுக்கு யமனிட்ட நாங்களே எங்கட உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறோமா, ஆயுள குறைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இச்சுபாவத்தை செயற்கையான முறைகளால் தடுக்க முடியாது. ஆன்மீக கட்டுப்பாடுகளை பயில்வதன் மூலமாக மனிதன் ஆன்ம உணர்வை விழிப்படைய செய்வதால் மட்டுமே அதை தடுக்க முடியும். ஒரு புறம் பலவீனமான மிருகங்களை கொள்வதையும் மறுபுறம் சமாதான சுகவாழ்வு வாழ்வதையும் ஆன்மீக கட்டுப்பாடு விதிகள் அனுமதிக்கவில்லை. அப்ப மிருகங்கள் அமைதியாக நம்முடன் வாழ்வதை மனிதன் விரும்புவதில்லை என்றால் மனித சமூகத்துக்கு இடையில் அமைதியான வாழ்வை அவன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? பாருங்க, மிருகங்களை கொண்டு எல்லா அந்த உயிர்களை கொண்டுட்டு நான் அமைதியா இருக்கணும் என்று சொல்லி இங்கால ஆன்மீகத்தை போதிச்சு அங்கால மிருகங்களை கொண்டால் என்ன பலன் வரும்? அப்ப மிருகங்களுக்கு தொழில கொடுக்கலன்னா அது தண்ட வழியில போகுது, மனிதனும் தண்ட வழியில போய் கொண்டிருக்கிறான். மனித சமூகத்துக்கு இடையில் அமைதியான வாழ்வை அவன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே குருட்டு தலைவர்கள் முதலில் பரமபுருஷரை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இறைவனுடைய ராஜ்யத்தை உருவாக்க முயற்சிக்கலாம். உலக மக்களின் மனங்களில் இறை உணர்வு எழுப்ப வேண்டும். இல்லையெனில் இறைவனின் ராஜ்யத்தை அல்லது ராம ராஜ்யத்தை உருவாக்குவது சாத்தியம் அல்ல. அப்ப இதெல்லாம் மாற்ற கையில இருக்கு, நாட்டு தலைவற்ற கையில தான் இருக்குது. இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு இப்ப இவர் ஏன் விளக்கம் கொடுக்குறார்? திரராணர் காட்டுக்கு போட்டார், அவருக்கு சாப்பாடு இல்லை, அவர் கஷ்டப்பட போறாரு என்று உதிஷ்ண மகாராஜா கவலைப்படுறார். அப்ப அவருக்கு இந்த கதையை நாரதர் சொல்லி கொண்டிருக்கிறார். எதுக்குமே நீ கவலைப்படாத, பகவானால படைச்ச எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் சட்டப்படி அது அதுக்கேற்ற சாப்பாடு அது அதுகளுக்கு இருக்குது, நீ கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி சொல்றார். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா.